قل لن يصيبنا إلا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமதான் மாதத்திலே குர்ஆன் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழ் கடந்த 6 நாட்களாக பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வந்தோம். அதனுடைய இறுதி நாளான இன்றும் நாம் சில முக்கியமான தகவல்களை அறியவிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திற்குள் விரிசல் ஏற்படாமல் இருக்க என்னென்ன நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்குரிய தகவலை நேற்று நாம் கண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் நம்முடைய குடும்பத்திலே விரிசலை ஏற்படுத்தக்கூடிய சில முக்கிய பண்பாக நாம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால், ஆண்களிடத்தில் இருக்கக்கூடிய மது, புகை போன்ற சில தவறான பழக்கங்கள், அதுவும் குடும்பத்திற்குள் பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு முஸ்லிம்களிலே சில ஆண்களிடத்தில் அந்த மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. காலையில நல்லா வேலைக்கு போறாங்க, வேலை முடிச்சு வரும் பொழுதே 100 மில்லி 200 மில்லின்னு அவங்க குடித்து விட்டு உள்ள வர்றாங்க. வரும்போதே போதையில கண்டபடி பேசுறது, வீட்டுக்குள்ள வந்த மனைவியை கண்டபடி திட்டுறது, பெத்த பிள்ளைங்களை சரமாரியாக அடிக்கிறது, அடுத்தவங்களுடைய மனம் புண்படும்படி பேசுவது, இப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்களில் நடக்கும் பொழுது அந்த மனைவி யாராவது விரும்புவாங்களா? டெய்லி இதே கதையாத்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. இப்படிப்பட்ட கணவரோடு நாம் டெய்லி அவமானப்பட்டு வாழ்வதை விட, அடி வாங்கி நாம் வாழ்வதை விட, இந்த கணவன் இல்லாம நம்ம தனியாவோ அல்லது நம்ம தாய் வீட்டிலேயே இருக்கிறது மேலே என்று சொல்லி இன்றைக்கு இந்த மது பழக்கத்தினால் கடுமையான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பல்வேறு அவமானங்களுக்கு மத்தியில வாழ்க்கையிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய பெண்கள் ஏராளம் இருக்கிறாங்க. அவங்க ஷரியத்துல மனு செஞ்ச பிறகு அதற்கடுத்து அந்த கணவன் சொல்லுவாரு, இல்ல நான் இனிமே மது குடிக்க மாட்டேன், இனிமே நமக்கு மத்திய சண்டை இருக்காது, இனிமே நம்ம சேர்ந்து வாழலாம் என்று ஒரு ஷரியத்துல போய் முறையிட்டு திரும்ப அதற்கடுத்து அவங்க சேர்ந்து வாழ்வாங்க. 1 வாரம் 2 வாரம் ஒழுங்கா இருக்கிறாங்க, திரும்ப எடுத்து மீண்டும் அதே பழைய பழக்கத்திற்கு அடிமையாகி இதுக்கடுத்து மீண்டும் என்ன பண்றாங்க, எனக்கு இந்த கணவன் தேவையே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சண்டை சச்சரவுகளான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமா? அல்லாஹ் நமக்கு குடும்பத்தை தந்தானே, ஒரு நல்ல மனைவியையும் பிள்ளையும் தந்திருக்கிறானே, இதன் மூலம் சண்டை சச்சரவுல ஈடுபடுறதுக்கு அல்லாஹ் தந்தானா? ஆனா இன்றைக்கு நம்மளுடைய பல ஆண்கள் இதுல கவனிக்கிறதே இல்லை. அந்த மது பழக்கத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய பல ஆண்கள் இதுல கவனிக்காமல் இதை வச்சே குடும்பத்திற்குள் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், 5வது அத்தியாயமான 90வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசுரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு, மது, சூதாட்டம், அதே மாதிரி குறி கேட்கக்கூடிய அம்பு, பலிபீடங்கள், இவைகள் அனைத்துமே ரிஜ்சும் மின் அமலி சைத்தான், சைத்தானுடைய வேலைகளில் உள்ள ஒரு அசுத்தமான ஒரு காரியமா இருக்குது. ஃபஜ்தனிபூஹு, நீங்க அதை விட்டு விலகி கொள்ளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்க இதை விட்டு விலகி இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைசிர், இந்த மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்தத்தான் நினைக்கின்றான். அதே மாதிரி யசுத்தக்கும் அன் திக்ரில்லா, இறை நினைப்பை விட்டும் அவன் உங்களை தடுப்பதற்காக ஷைத்தான் விரும்புறான். வ அனிஸ்ஸலா, தொழுகை விட்டு தடுக்க விரும்புறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஷைத்தான் இந்த மதுவை வைத்து உங்களுக்கு மத்தியில குரோதத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்துவதாக அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக குர்ஆன்ல சொல்றானே. இன்றைக்கு அந்த மதுவின் மூலம் நண்பர்களுக்கு மத்தியில சண்டை வந்து குரோதம் வெளிப்படுகிறது. அதே போல குடும்பத்திற்குள்ள சண்டை வந்து, மனைவி மக்களுக்குள்ள பிரச்சனை வந்து, அதுக்கடுத்து அந்த கணவனையே வெறுக்கக்கூடிய விதமாக எனக்கு இவங்க தேவையில்லை என்ற அளவுக்கு அந்த மது கொண்டு வந்து விடுத. அப்ப இதுல இருந்து நம்ம விலகிக்கிட வேண்டாமா?
அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் நமக்கு போதுமானதாக இல்லையா? இன்னும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. இந்த மதுவை பற்றி சொல்வதாக இருந்தால் அதை சொன்னாலேயே இன்றைக்கு நேரம் பத்தாது. அப்ப இன்னைக்கு குடும்பத்தில் உள்ள அந்த குடும்ப தலைவர்கள் என்ன பார்க்கணும்? எந்த ஒரு காலத்திலையும் நம்ம இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. புகை பிடிக்கக்கூடிய பழக்கத்திற்கோ போதை பழக்கத்திற்கோ நாம் அடிமையானோம் என்று சொன்னால் அதை வச்சே குடும்பத்துல விரிசல் ஏற்பட காரணமாக இருக்குது என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து நம்ம விலகி வரணும். இது நாம செய்ய வேண்டிய முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி இன்றைக்கு குடும்பத்திற்குள்ள சண்டை ஏற்படுத்தக்கூடிய இன்னொன்னு நம்ம எடுத்துக்கொள்வதாக இருந்தால் தேவையற்ற வீண் சந்தேகங்களை எடுத்துக்கிடலாம். சில விஷயம் தக்க காரண காரியத்தோடு சந்தேகப்படுவாங்க. அதை கூட நம்ம முழுமையாக அறிந்து என்ன செய்து கொள்ளலாம், அதுல ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளலாம். சில ஆட்கள் இடத்துல காரண காரியமே இல்லாம தேவையற்ற சந்தேகங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். மனைவி வீட்டுக்குள்ள இருந்தாலே சந்தேகப்படுவார் கணவர். இப்ப நம்ம வெளியே வந்திருக்கிறோம், வீட்டுல இந்த டயத்துல வேற யாரும் வந்தாங்கன்னா அவங்களிடத்துல மனைவி பேசுவாங்களே, நம்மளுடைய மனைவி இந்த மாதிரிலாம் நடந்துக்குவாங்களே என்று அவருடைய உள்ளத்துல சில சந்தேக எண்ணம் வந்து விட்டால் வீட்டுல மனைவி நிம்மதியா இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் போனை போட்டு என்ன எங்க இருக்கிற, வீட்டுல யாரு இருக்கிறாங்களா, யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருக்கிறியா என்ற அந்த சந்தேக கண்ணோட்டம் இப்படியே கணவனதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக நடக்கும் பொழுது அப்ப அந்த பெண் என்ன பார்ப்பாங்க? நம்ம ஒழுங்கா ஒழுக்கத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளை சந்தேகப்படும்படியாக இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, இது சரியில்லை. அத கணவன்கிட்ட 2-3 தடவை சொல்லி பார்ப்பாங்க. மீண்டும் அதே தொடருதா, அதுவே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு முறிவை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணமாக அமையும். அதே போல பெண்களும் சில நேரங்களில் தேவையற்ற சந்தேகங்கள் கணவன் மீது படுவதனால் கணவன் வேலைக்காக பல்வேறு இடங்களுக்கு போறாங்க. வேலை நிமித்தமாக போகும் பொழுது அதுல உண்மையிலே அவர்களது பிரச்சனை இருந்தால் சொல்லுவது தப்பு கிடையாது. பிரச்சனை இல்லாம அவர் சரியாத்தான் நடப்பாரு. இருந்தாலும் அந்த பெண்ணுடைய உள்ளத்துல எப்படி இருக்கும்? போன இடத்துல நம்ம கணவன் வேற மாதிரி நடந்துகிட்டா, அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வேற மாதிரி பேசினா இது சரி வராத என்று சொல்லி இதுவே அவங்க குடும்ப பேச்சுக்களாக ஓடும் பொழுது அந்த தேவையற்ற சந்தேகங்கள் அது குடும்பத்திற்குள்ள பல பிரிவினைகளை கொண்டு தரும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகா சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியில் 5143வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஈயாக்கும் வல்லன், நீங்க யூகம் கொள்வதை விட்டும் நான் உங்களை அதிகமாக எச்சரிக்கிறேன். அக்தபுல் ஹதீஸ், என யூகம் கொள்வது என்பது அது பொய்யான நடவடிக்கையாக பொய்யான பேச்சாக இருக்குது. யூகம் நீங்க எதுலையுமே யூகம் அதிகமா கொள்ளாதீங்க. அந்த யூகம் கொள்வது அது ஒரு பொய்யான நடவடிக்கையாக இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்களே. அப்ப இந்த நபிமொழியை மனதில் பதிய வச்சுக்கிடுங்க. அந்த கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒவ்வொரு பேர் மீது நல்லெண்ணெய் வைப்போம். தேவையற்ற சந்தேகத்தை நம்ம களைஞ்சிருவோம். அந்த சந்தேகம் என்பது அது நம்மளுடைய வாழ்க்கையில விரிசலை ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில விரிசலை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் இவைகள் ஒவ்வொன்றுமே ஷைத்தான் பல்வேறு சூழ்ச்சிகளை நம்மளிடத்துல பின்னி நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை பிரிக்க பார்க்கிறா. இதில் நாம் சுதாகரித்து கொண்டால் நம்மளுடைய குடும்பம் கரெக்டாக இருக்கும். எப்ப நம்ம இதுல கவனம் எடுக்காம இருக்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கையில பிரிவு ஏற்படுதுன்னு வைங்க, அதை நாம் என்னென்ன இழப்புகளை சிந்திப்போம் அதையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். குர்ஆன் என்பது நம்ம சந்தோஷமா இருக்கணும், இதுதான் உலக வாழ்க்கைன்னு இஸ்லாம் சொன்னுச்சு. குர்ஆன் இப்படிப்பட்ட ஒரு போதனையை தான் சொல்லுகிறது. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நிம்மதி பெறணும், ஒரு நெருக்கத்தோடு இருக்கணும், அவங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது என்கிற போதனையை குர்ஆன் சொல்லுகிறது. அதே குர்ஆன் தான் சொல்லுகிறது நமக்கு மத்தியில விரிசல் ஏற்படும் பொழுது அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன சிக்கல்கள் வரும், இது போன்ற சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பன போன்ற அறிவுரைகளையும் குர்ஆன் நமக்கு வழங்குகிறது. இந்த அறிவுரைகளை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில விரிசல் ஏற்பட்டால் நம்ம என்னென்ன பிரச்சனைகளை உலகத்துல சந்திப்போம் அதை மேலோட்டமாக சில செய்தியை சொல்வதாக இருந்தால், எப்போது கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில ஒரு விரிசல் ஏற்பட்டு 2 பேருமே தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்களோ, அது விவாகரத்து பெற்றோ அல்லது விவாகரத்து பெறாமலேயோ, எப்போது தனியாக வாழ ஆரம்பிக்கிறாங்களோ தனியாக வாழக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் ஏராளமாக இருக்கும். அந்த ஆணினுடைய உள்ளத்துல வேற விதமான எண்ணத்தை போட்டு அந்த ஆணை தவறான பாதையை நோக்கி ஷைத்தான் அழைப்பான். அந்த பெண் அதனால் வரை நல்லா இருந்திருப்பாங்க, இருந்தாலும் கணவனிடத்துல சண்டை போட்டு தனிமையில் இருக்கும் பொழுது அப்போது அந்த பெண்ணுடைய உள்ளத்துல பல தவறான எண்ணங்களை போட்டு அவங்க குடும்பத்துல ஏதோ ஒரு இளைஞன் அல்லது குடும்பத்துக்கு வெளியே ஏதோ ஒரு இளைஞன் ஏதோ சும்மா கேட்ப அன்பா பேசுற மாதிரி தெரியும், அவனுடைய உள்ளத்துல பல நஞ்சு கருத்துக்களை வச்சுக்கிட்டு பேசுவான். ஆனா இந்த பெண் என்ன பார்ப்பாங்க, இவ்வளவு நாள் நான் கல்யாணம் முடிச்ச கணவன் என் மேல பாசம் காட்ட மாட்டேங்கிறாங்க, ஆனா இந்த ஆண் என் மேல பாசம் காட்டுறானு என்று இது அந்த பெண்ணையும் தவறான பாதையை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய. அதே மாதிரி ஆணு என்ன பார்ப்பாங்க, இவ்வளவு நாள் நான் மனைவியை கல்யாணம் முடிச்சேனே, என் மனைவி என்கிட்ட எவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆனா இந்த பெண்ணை பாருங்க
நம்ம பார்த்து பேசி 2 நாள் 3 நாள் கூட ஆகல, நம்ம மேல எவ்வளவு அன்பா பேசுறாங்க, நம்ம மேல எவ்வளவு கரிசனம் காட்டுறாங்க என்று சொல்லி இது போன்ற கெட்ட எண்ணங்களை ஷைத்தான் இருவருடைய உள்ளத்திலேயும் ஏற்படுத்தி இருவரும் தவறான பாதையை நோக்கி போவாங்க. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். அளவற்ற அருளாளனின் நாட்டத்தினால் அன்புள்ளம் கொண்டோர் தரும் பொருளுதவி கொண்டு அர்-ரகுமான் சிறுவர் ஆதரவு இல்லம் இயங்கி வருகிறது. ஆதரவற்ற சிறார்களை அல்லாஹுவின் மார்க்கத்தை நோக்கி பயணிக்கச் செய்ய அமைக்கப்பட்டதே இந்த அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். இந்த ஆதரவு இல்லங்கள் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமி மலையிலும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியிலும் இயங்கி வருகிறது. தாய் தந்தையர் இருந்தும் தடம் மாறி போகும் தற்கால சமூக அமைப்பிற்கு மத்தியில் வான்மறை குர்ஆனை வாழ்வியல் வழிகாட்டியாக போதித்து நபிகளார் போதித்த நன்னெறிகளை நாள்தோறும் நடைமுறைப்படுத்தும் வகையிலும் சன்மார்க்க கல்வியோடு சமூக கல்வியையும் வழங்கும் விதமாக அமைக்கப்பட்ட ஆதரவற்ற சிறுவர்களை அரவணைக்கும் அன்பு இல்லம்தான் அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம். அனாதைகளை ஆதரிப்போரும் நானும் சுவனத்தில் இவ்வாறு இருப்போம் என்று தனது ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மறுமை நாளில் சுவனச் சோலையில் நாம் உயிரினும் மேலாக மதிக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தில் இருக்கும் வாய்ப்பு ஆதரவற்றவர்களை ஆதரிப்போருக்கே அல்லாஹ் வழங்குகிறான். அவர்களுக்கு சத்தான உணவுகள், நோயுறும் போது மருத்துவ உதவிகள், சுகாதாரமான சூழலில் பிள்ளைகள் பாதுகாப்புடன் நவீன பாடத்திட்டத்துடன் கூடிய உயர்தர கல்வியும் உடல் ஆரோக்கியத்தை பேணும் விளையாட்டு பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அன்புள்ளம் கொண்டோரே, இந்த உன்னத பணியை ஓயாமல் செய்ய ஆதரவு கரம் நீட்டுங்கள். உங்கள் பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். ஆதரவற்ற பிள்ளைகளின் கல்விக்காகவும் உணவிற்காகவும் மருத்துவத்திற்காகவும் ஆடைகள் மற்றும் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் உபயோகப்படுத்தப்படும் உங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ் நிரந்தர தர்மமாக கணக்கிடுவான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ அல்லது மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தவறான பாதையை நோக்கி போகும் பொழுது இதனுடைய பாதிப்பு ஒண்ணு, அவங்க தப்பு செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை மோசமா போகுது. அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கும். பொதுவாக பிள்ளைங்க யாராக எடுத்துக்கிட்டாலும் தாய் தந்தை 2 பேர் சேர்ந்து வாழணும். இதைத்தான் பிள்ளைங்க எதிர்பார்ப்பாங்க. அம்மா வேணுமா அத்தா வேணுமா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லலாம் எனக்கு அம்மா தான் வேணும் அல்லது எனக்கு அத்தா தான் வேணும், விளையாட்டுக்கு சொல்லிக்கிடலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் இருவருக்குமே தாயினுடைய பாசமும் வேண்டும், தந்தையினுடைய அரவணைப்பும் வேண்டும். எந்த குடும்பத்துல தந்தை இல்லாமல் தாய் மட்டும் இருக்கிறாங்களோ அப்ப அந்த பிள்ளைங்க தந்தை பாசத்திற்காக நிறைய ஏங்கி கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி தந்தையிட்ட பிள்ளைங்க இருந்து தாய் இல்லாம இருக்கிறாங்களோ அப்ப அந்த பிள்ளைங்க தாயினுடைய அன்பிற்காக ஏங்கி கொண்டிருப்பார்கள். பள்ளிக்கூடத்துல கூட பார்க்கலாம், சில பிள்ளைங்க சில காரியங்கள் எல்லாம் ஈடுபடும். யாருமே இல்லாத நேரத்தில் நோட்டை கிழிச்சு போடுறது, புக்கை கிழிச்சு போடுறது, இந்த மாதிரியான சில காரியங்கள்ல ஈடுபடும். அப்ப கடைசியில கண்டுபிடிச்சா அந்த பிள்ளைங்க குடும்ப ரீதியில் உள்ள அந்த பிரச்சனைகள்னால கணவன் மனைவி பிரிஞ்சு போய் அதுல ஒரு ஆளுடைய அன்பிற்காக ஏங்கி வேற வழி இல்லை என்பதற்காக அதை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாம ஸ்கூல்ல இந்த மாதிரி நடக்கும். அடுத்த பிள்ளைங்களை அடிக்க ஆரம்பிக்கும், அடுத்தவங்கள்ட்ட ஒழுங்க முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த தாயினுடைய அன்போ அல்லது தந்தையினுடைய அன்போ தான் ரொம்ப பெரிதாக இருக்கும். அது பொய்த்து போகும் பொழுது அது அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலேயும் பாதிக்க ஆரம்பிக்குத. இப்படி அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்துல பாதிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்துல இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டால் அப்ப அந்த குழந்தைங்க வளரும் போது எப்படி வளரும்? அப்ப அந்த குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய குடும்ப தலைவரும் தலைவியும் இதை சிந்திக்கணும். குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சண்டையை நம்ம பிள்ளைங்க பார்த்தாங்கன்னா அப்ப அவங்களும் இதே போன்று அடுத்தவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அவங்களும் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்ட பிறகு இதே மாதிரி சண்டை போடக்கூடிய ஒரு நிலையே வந்துச்சுன்னு சொன்னா
அப்ப இப்படியே சண்டை போட்டு இதுதான் குடும்ப ஆரோக்கியத்திற்கு நல்லதா? அப்ப இதை நீங்க வெளிப்படையாக இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை பார்த்தாலும் கணவனும் மனைவியும் அவர்கள் சண்டையிட்டு பிரிந்து செல்வதனால் இப்படி பல தவறான உறவுகளின் பக்கம் அவர்கள் போய் விழுவதையும் அவங்க பிள்ளைங்க இது போன்ற சில சூழல்கள்ல மாட்டிக்கொள்வதையும் இன்னும் சில நேரங்களில் தவறான உறவுகளில் இருக்கும் பொழுது அதுல உள்ளவங்க என்ன பண்றாங்க, பெத்த குழந்தைகளை கொலை செய்கிற அளவிற்கு இந்த மாதிரியான நிலைகள் வருது. அப்ப குடும்பம் இவ்வளவு நாசமாகி போய்விடும் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப நாம் நம்மளுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மார்க்கம் என்னென்ன அறிவுரைகளை சொல்லுகிறது? நமக்கு மத்தியில பிணக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய சில விஷயங்களை முன்பு பார்த்தோம். இப்போது நாம் கவனிக்க வேண்டிய சில அறிவுரைகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். 4வது அத்தியாயமாக இருக்கிற சூரா நிசாவினுடைய 34வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், வல்லாத்தி தகாஃபூன நுசூஸஹுன்ன, எந்த மனைவிகளிடத்துல ஒரு பிணக்கு ஏற்படும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அப்போது நீங்கள் நடக்க வேண்டியது ஃபவஇதுஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தனியான முறையில உபதேசம் செய்யுங்க. உங்க கணவன் மனைவி மத்தியில ஒரு பிரச்சனை வருதா, நீங்க எடுத்த உடனே கை நீட்டி அடித்து இந்த மாதிரி நடக்காமல் நீங்க உங்களுடைய மனைவிக்கு முதல்ல உபதேசம் செய்யுங்கள். அதே மாதிரி வஹுஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, இன்னும் அந்த பெண்களை நீங்க உபதேசம் சொல்லியும் கேட்கலையா, அவங்கள கொஞ்ச நாள் தனியாக நீங்க படுத்துக்கொண்டு உங்களை படுக்கையிலிருந்து அவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விடுங்க. நீங்க அப்படி ஒரு வெறுப்பை காட்டுற மாதிரி, உன் மேல எனக்கு ரொம்ப விருப்பம் இல்லாம இருக்கு, சண்டை போடுறது சரியில்லை என்று சொல்லி ஒரு வெறுப்பை காட்டக்கூடிய விதமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து சொல்லுகிறான், அதையிலையும் அவங்க சரி வரலன்னு சொன்னா வதரிபுஹுன்ன, அவர்களை நீங்கள் அடியுங்கள். அடியுங்கள்னு அதற்கும் மார்க்கம் சில நிபந்தனைகளை எல்லாம் சொல்லுகிறது. காயம் ஏற்படுத்துற மாதிரி இல்ல, முகத்தில் அடிக்கிறது இல்ல, அடுத்தவங்க முன்னாடி இந்த மாதிரி மார்க்கம் சொல்லல. அவர்களுக்கு உணர்த்துவதற்காக, உன் மேல எனக்கு வெறுப்பு ரொம்ப கடுமையாயிடுச்சு என்பதை உணர்த்துவதற்காக நீங்கள் அவர்களை அடியுங்க. இந்த நேரத்துல அந்த பெண்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு வந்து விட்டார். நீங்க ஒரு அறிவுரை சொல்றீங்க, அறிவுரை சொன்ன உடனே கேட்டுக்கிடுறாங்க, அல்லது அவங்களோடு கொஞ்ச நாள் அவங்கள நீங்க விலைக்கு வச்சிருக்கிறீங்க, அவங்க சரியான ஒரு வழிக்கு வந்துடுறாங்க, அல்லது நீங்க ஒரு வெறுப்பை காட்டக்கூடிய விதமாக காயம் ஏற்படாத விதத்துல நீங்க லைட்டா அடிக்கிறீங்க. இதுல அந்த பெண்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் ஃபலா தபுதகு அலைஹின்ன சபீலா, அந்த பெண்களுக்கு எதிராக வேற வழியை நீங்க தேடாதீங்க. இன்னல்லாஹ கான அலியன் ஹபீரா, இறைவன் அனைத்திலேயும் உயர்ந்தவனாக பெரியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்றது என்ன, அந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில பிணக்குகள் ஏற்படும் பொழுது அதுல அறிவுரை சொல்றது ஒரு படித்தரம், அதை நம்ம ஒழுங்காக செய்யணும். எடுத்த உடனே எனக்கு மனைவி தேவையில்லை, கணவன் தேவையில்லை என்று இந்த ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது. முதல்ல அறிவுரை சொல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படியே படிப்படியாக அவர்களை திருத்த வேண்டிய ஒரு நிலைகள் இருக்கிறது. அடுத்தவங்க முன்னாடி இது போன்ற காரியத்தை செய்யும் பொழுதுதான் இன்னும் அந்த கோபம் அதிகரிக்கும். நமக்கும் அவர்களுக்குமாக, வேற நபர்கள் யாரையுமே இழுக்காம நாமும் அவர்களுமாக அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொண்டோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை அதே நிலையில் தக்க வைப்பதற்கு, அதை ஒரு சிறந்த முறையில் எடுத்து செல்வதற்கு இது ரொம்ப வழிவகுக்கும். இதை குர்ஆன் நமக்கு ஒரு அறிவுரையாக சொல்லுகிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை பாருங்களேன். சஹீஹுல் புகாரியில 3331வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஸ்தௌசு பின் நிசா, பெண்களிடத்தில் நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இன்னல் மர்அத, பெண்கள் என்பவர்கள் ஹுலிகத் மின் தலஇன், அவர்கள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப வளைந்த விலா எலும்பிலிருந்து பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா சில விஷயங்கள் பெண்களிடத்தில் அப்படித்தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சரியாக இருப்பாங்க, சில விஷயங்களில் நம்மளுடைய எதிர்பார்ப்பிற்கு மாற்றமாகவும் பெண்கள் இருப்பார்கள். அவங்களிடத்துல அந்த கோணல் தன்மை என்பது அவங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல வெளிப்படத்தான் செய்யும். அந்த மாதிரியான நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, இந்த ரஹபத்தை துத்தீமுகு, அந்த வளைந்த அந்த விலா எலும்பை நான் நேராக்க போறேன் என்று நீங்கள் நினைத்தால் கசர்த்தகு, நீங்கள் அதை உடைத்து விடுவீர்கள். வயின் தரக்தகு, இந்த நிலையிலேயே நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் லம் யஸல் அஅவஜ், நீங்கள் அந்த வளைந்த நிலையிலேயே நீங்கள் அதை கொண்டு போய்க்கலாம். ஃபஸ்தௌசு பின் நிசா, நீங்கள் பெண்கள் விஷயத்தில் இப்படி நல்ல முறையில் நடந்துக்கிடுங்க. அப்ப பெண்களுடைய தன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இது உலகத்துல எல்லா பெண்களுக்கும் இதுதான் நியதி. நம்ம என்ன பார்க்கிறோம், என்னுடைய மனைவி இதுல சரி, இதைத்தான் பார்க்கிறோம். இந்த மனைவியை நம்ம தலாக்கு விட்டு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கிறோம், அந்த பெண்ணிடத்துல பிரச்சனை இருக்காதா? அந்த பெண்ணிடத்துல நாம் ஆரம்பத்துல என்ன பிரச்சனையை பார்த்தோம் முதல் மனைவியிடம், அந்த பிரச்சனை இல்லாம வேற ஒரு பிரச்சனை வருமே. இப்படி எல்லா பெண்களிடத்திலையும், ஏன்னா அவங்க வளைஞ்சு விழா எழுந்து படைக்கப்பட்டிருக்கிறாங்க,
இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் முர்காப் சிட்டி கிளை சகோதரர்கள் குவைத் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் அல் மசியா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தார் மலாஸ் ரியாத். இந்நிகழ்ச்சி சிறப்புற பிரார்த்திக்கும் ஜூஸ் பார்க் சர்ச் தெரு சி பல்லாவரம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் ஜமால் முகமது குடும்பத்தார்கள் MMDA காலனி சென்னை. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் லியாக்கத் அலி குடும்பத்தார்கள் ரியாத் சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் ஆயங்குடி கலிமுல்லாஹ் மற்றும் ஹம்தான் குடும்பத்தார்கள் அல் ஜுல்பி சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் கதீம் செனையா கிளை ரியாத் மண்டலம். என்றும் அழைப்பு பணியில் நியூ செனையா கிளை ரியாத் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் கும்பகோணம் கிங்ஸ் நண்பர்கள் ரியாத். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் காசிம் புதுப்பேட்டை அப்துல் வாஹித் மற்றும் யூசுப் குடும்பத்தார்கள் அல் ஜுல்பி சவுதி அரேபியா. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அபுஹா கமிஸ் கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் துறைமுகம் கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பாப் மக்கா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மதினா கிளை சகோதரர்கள் ஜித்தா மண்டலம். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் ஜித்தா மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்துல் ஹமீத் தஸ்னீம் ஜமால் குடும்பத்தினர் அதிராம்பட்டினம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் ஆதம் நூர் மைம்பன் குடும்பத்தினர்கள் நரிப்பையூர் கிளை ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெரம்பலூர் மாவட்டம் லெப்பை குடிக்காடு கிளை சகோதரர்கள் மற்றும் ரெப்பை குடிக்காடு ஊர் கூட்டமைப்பு சகோதரர்கள் துபாய் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்ட அமீரக கூட்டமைப்பு சகோதரர்கள். சில நேரம் அவங்க அப்படித்தான் நடந்துக்குவாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 100க்கு 100 சரியா நடக்க மாட்டாங்க. அந்த 100ல 98 99% நடந்தாலும் அந்த 1% 2% அவங்க அந்த வளைந்த அந்த எண்ணம் கொண்டவர்களாகவே இருப்பாங்க. அதை நீங்கள் பொருந்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகளை முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அறிவுரை சொல்லுகிறான். குர்ஆன் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான ஒரு தகவலை நமக்கு சொன்னது. குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்கள் எப்படி நடந்தால் குடும்பத்திற்குள்ள பிரச்சனை இல்லாம இருக்கும் இப்படி ஒரு ஆண் பாக்குறாருன்னு வைங்க. சரி, ஏதோ ஒரு சில விஷயம் தானே, இதை ரசூலுல்லாஹி அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நம்ம இதை திருத்தவும் முடியாது சொல்லி என்ன செஞ்சுக்குவோம், சரி பண்ணிக்குவோம். ரொம்ப பாரதூரமான விஷயம் இருந்தால் அதை கண்டிப்பா செய்துதான் ஆகணும். எது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக இருக்குதோ அதை நம்ம பெரிதிப்படுத்திக்க தேவையில்லை என்ற ஒரு மனோநிலைக்கு ஒரு ஆண் வந்து விட்டான் என்று சொன்னால் அது அவங்களுக்கு மத்தியில ஒரு பிரிவு என்ற ஒரு வார்த்தைக்கே இடம் அளிக்காது. இது ஆண்களுக்கு இஸ்லாம் இப்படி அறிவுரை சொல்லுகிறது. அதுல ஆண்களுக்கு மட்டும் சொல்லாம பெண்களுக்கும் இஸ்லாம் சேர்த்து சொல்லுகிறது. ஏன்னா இதுலயும் பஞ்சாயத்து ஆயிடக்கூடாது. அபூதாவூத் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல 1664வது செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அலா உஹ்பிருக பி கைரி மா யக்னிசுல் மரு, ஒரு மனிதன் அவன் சேகரிக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களிலேயே சிறந்த பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு சொல்லுகிறார்கள், அல் மர்அத்து சாலிஹா, கணவனுக்கு அமைந்த ஒரு நல்ல மனைவிதான் அவன் சேகரித்த இந்த பொக்கிஷங்களிலே சிறந்த பொக்கிஷம். லட்ச லட்சமா சம்பாதிச்சு மனைவி சரியில்லாட்டாலும் அது சரியில்லை, அல்லது ரொம்ப குறைவாக சம்பாதிக்கிறான் ஆனா மனைவி கரெக்டா இருந்துட்டாங்கன்னு வைங்க, அது அவனுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதா நதர இலைஹா, அந்த நல்ல மனைவி யார், கணவன் அந்த மனைவியை பார்க்கும் பொழுது சர்ரத்துஹு, அந்த மனைவி கணவனை மகிழ்விக்கக்கூடிய விதத்தில் நடப்பாங்க. பார்த்தாலே வெறுக்கக்கூடிய விதத்தில் அந்த மனைவியினுடைய நிலைகள் இருக்காது, நடவடிக்கை இருக்காது, கணவனை மகிழ்விக்கக்கூடிய விதத்துல இருக்கும். வைதா அமரகா, கணவன் அந்த பெண்ணிற்கு ஏதாவது உத்தரவிட்டால் அத்தாஅத்துஹு, அந்த உத்தரவுக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க. மார்க்கத்துக்கு மாற்றமா இருந்தா அதுக்கு கட்டுப்பட தேவையில்லை. மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் கணவன் உத்தரவிடுகிறார் என்று சொன்னால் அந்த உத்தரவுக்கு அப்படியே கட்டுப்படுவாங்க. வைதா காப அன்ஹா, கணவன் வெளியூர்ல இருக்கும் பொழுது ஹஃபிதத்துஹு, அந்த பெண் தன்னுடைய கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாத்துக்குவாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு நல்ல பெண்கள் என்றால் கற்பொழுக்கத்துல கரெக்டா இருப்பாங்க, கணவனை மகிழ்விப்பாங்க, கணவன் ஒரு உத்தரவு போடும் பொழுது அதற்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க. அப்ப ஒரு பெண்ணும் இப்படி கணவனுடைய பேச்சு கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. ஒரு ஆணும் சரி என்னதான் நம்ம மனைவி எல்லாத்துல சரியா இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல அப்படி இருக்கத்தான் செய்யுது என்று அதை அப்படியே திருப்திப்பட்டு எடுத்துக்கிடுறாங்கன்னு வைங்க, அது குடும்பத்திற்குள் சிக்கலை உண்டாக்குமா, குடும்பத்திற்குள்ள பிரச்சனை உண்டாக்குமா? அப்ப அந்த குடும்பத்திற்குள் சிக்கலும் பிரச்சனைகளும் வருவதற்கு ஆண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை ஆண்கள் மறுக்கின்றார்கள்,
பெண்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பெண்கள் மறுக்கின்றார்கள். அது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்தி அதுல ஒரு பிரிவு தலாக்கு குலா என்று வந்து அதனால் பாதிப்பு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வரும் அளவிற்கு கடுமையான ஒரு பாதிப்புகள் ஏற்படுகிறது. அப்ப இவைகளை எல்லாம் நம்ம சரி பண்ணணும். இஸ்லாமிய மார்க்கம் இத்தகைய அறிவுரைகளை நமக்கு சொல்லுகிறது. இன்னும் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான் 4வது அத்தியாயம் 19வது வசனத்துல வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் அந்த பெண்களிடத்துல நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன் கரிஹதுமூஹுன்ன, ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த பெண்களிடத்துல வெறுத்தால் ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன், நீங்கள் எதுல வெறுக்கிறீங்களோ அந்த வெறுக்கக்கூடிய அந்த விஷயத்துல வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அதுல அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை வச்சிருப்பான். நீங்க ஒரு விஷயத்தை வெறுப்பீங்க, ஆனா அதுல உங்களுக்கே தெரியாம அல்லாஹ் என்ன செய்வான், பல நன்மைகள், அதிகமான நன்மைகளை வச்சிருப்பான். எனவே எதற்கெடுத்தால வெறுத்து சண்டை போடுறது இது உங்க நோக்கமாக ஆக்காதீங்க. கணவன் மனைவியாக இருக்கிறவங்க விருப்பத்திற்குரியவர்களாகத்தான் இருக்கணுமே ஒழிய ஒருவருக்கொருவர் வெறுப்பிற்குரியவர்களாக பிணக்கு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு அழகான அறிவுரையை குர்ஆன் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான இத்தனை அறிவுரைகளை சொல்லுகிறது. அப்ப இவைகள் எல்லாம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்திகள் ஒன்று. குடும்பத்திற்கு இவைகள் எல்லாம் ரொம்ப அவசிய தேவை. அதே மாதிரி குடும்பத்தில் நாம் பெற வேண்டிய இன்னும் சில பாடங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப வாழ்க்கை என்றால் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையோடு மட்டும் முடித்துக் கொள்ளவில்லை, அதையும் தாண்டி இன்னும் சில உறவுகளை இஸ்லாம் வைத்திருக்கிறது. அந்த உறவு முறைகள்ல ஒண்ணு என்ன, குறிப்பாக பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், அந்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய உதவிகள், இவைகளை நாம் ஒரு காலம் என்ன செய்து விடக்கூடாது, குறைத்து விடவே கூடாது. நாம் கூட்டு குடும்பமாக வசிக்கலாம் அல்லது தனி குடும்பமாக வசிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பெற்றோர்கள் என்னதான் இருந்தாலும் கடைசி வரை அவங்க நமக்கு பெற்றோர்கள் தான். கணவன் மனைவிய வாழ்வோம், நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வேற ஒரு ஆள் கணவனா வந்துருவாங்க, நமக்கு வேற ஒரு ஆள் மனைவிய வந்துருவாங்க. இந்த உறவுகள் கூட மாறிவிடும். ஆனால் பெற்றோர்கள் என்ற அந்த உறவு ஒரு காலம் மாறாது. என்னைக்கு நம்மளை அவங்க பெற்றெடுத்தாங்களோ அதுவரை அவங்க தான் நமக்கு தாய். நாம் பெறுவதற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவர்கள் தான் நமக்கு தந்தை. அந்த தாய் தந்தை என்ற அந்த உறவு ஒரு காலமும் அது எவ்வளவு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் மாறாத ஒரு உறவாக அவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்கள் விஷயத்திலேயும் நாம் குடும்பத்திலே அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். பெற்றோர் விஷயத்திலேயே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க சொல்லிருங்க. என்னுடைய பிள்ளைங்க என்னை சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய இந்த செலவினங்கள்ல சில குறைபாடுகள் வைக்கிறாங்க என்று வயது முதிர்ந்த தள்ளாத பருவத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் முறையிடுகிறார்கள் என்றால் சில ஆட்கள் இப்படி வெளிப்படையாக சொல்லுவார்கள், சில பெற்றோர்கள் வெளிப்படைய சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனதிற்குள்ள ஒரு கடுமையான ஒரு கஷ்டத்தோடு இருப்பாங்க. நம்ம பிள்ளை எப்படியெல்லாம் வளர்த்தெடுத்தோம், ஆனா இப்ப நம்ம பிள்ளை நமக்கு உதவாம இருக்கிறானே, நமக்கு எதுவும் செய்யாம இருக்கிறானே என்று இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் பெற்றோருடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்யும். இஸ்லாமிய மார்க்கம் இது எதையுமே கண்டுக்கலையா? கணவன் மனைவினா அந்த வாழ்க்கையை மட்டும்தான் இஸ்லாம் பேசுதா, பெற்றோர்களை பத்தி பேசலையா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறான், சூரா நிசாவினுடைய 36வது வசனத்துல வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்விற்கு எதையுமே இணை கற்பிக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இதில் குர்பா வல் யதாமா வல் மசாகின், உங்களுடைய நெருங்கிய வீடுகள், அனாதைகள், மிஸ்கீன்கள், உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அதுல உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருந்த அவங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு சொந்தம் இல்லாம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களா அவங்க, இவங்க எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் சிறந்த முறையில் உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நீங்க இருங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஃதாலன் ஃபகூரா, பெருமை அடிக்கக்கூடிய கருமம் பிடிக்கக்கூடிய எவனையுமே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்ற அறிவுரை சொல்லுகிற இறைவன், அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற இறைவன் முதல் இடத்தை யாருக்கு கொடுக்கிறான், பெற்றோர்களுக்கு கொடுக்கிறான். அப்ப இதுல நம்ம எப்படி நடந்தோம்? அடுத்த இடத்தை அண்டை வீட்டுக்காரர்களுக்கு கொடுக்கிறான், அனாதைகளுக்கு கொடுக்கிறான், ஏழைகளுக்கு கொடுக்கிறான், சொந்த பந்தத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கிறான். அப்ப இப்படி அல்லாஹ் தஆலா அடுத்தவங்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அதுல முதல் இடத்தை இணை வைப்புக்கு அடுத்தபடியாக மனிதனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள்ல பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது அல்லாஹ் சொல்றானே. அப்ப நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை இனிக்க வேண்டும் என்று சொன்னால், மறுமையிலையும் நாம் நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் இதுல நம்ம எப்படி நடந்துக்கிட்டோம், இதை நாம் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு வசனம் 17வது அத்தியாயம் சூரா இஸ்ராவினுடைய 23வது வசனமாக பார்க்கலாம். வகல்லா ரப்புக, உம்முடைய இறைவன் விதித்து விட்டான், அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு,
நீங்கள் அல்லாஹுவையே வணங்க வேண்டும், அவனை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் விதித்து விட்டான். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா விதித்து விட்டான். இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபரு அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ அல் கிபர, அந்த முதுமையை அடைந்து விட்டால், ஃபலா தகுல் லஹுமா, நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லாதீர்கள் உஃபின், சீ என்று கூட சொல்லாதீர்கள். வலா தன்ஹருஹுமா, நீங்கள் அவர்களை வெறுக்காதீர்கள். வகுல் லஹுமா கவுலன் கரீமா, நீங்கள் அவர்களிடத்தில் மதிப்பான பேச்சாகவே பேசுங்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நாச்சுக்குளம் சகோதரர்கள் அமீரக ஒருங்கிணைப்பு குழு துபாய் மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் சுல்தான் அலாவுதீன் பிரதர், ஷமீகா பாத்திமா, சித்தி ஷாகிதா, ஹப்னா சையான், ரைஷா பாத்திமா, ஹாரிஸ் முகமது யமனேஸ்வரம். சத்திய கொள்கையை ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் சோனாப்பூர் கிளை துபாய் மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புருணை மண்டல சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள் கடையனலூர் முகமது நாசிர், எம்ஐஎஸ்சி, அஸ்மா, ஆமீர், ஆதில் மற்றும் குடும்பத்தார். இந்நிகழ்ச்சி மென்மேலும் வெற்றி பெற துவா செய்யும் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் எஃப்ஆர்டிஜே. இந்நிகழ்ச்சி தொடர்ந்து வர ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல்கோபர் கிளை சகோதரர்கள் தம்மாம் மண்டலம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற கத்தரில் இருந்து பிரார்த்திக்கும் அன்பு நெஞ்சங்கள் ஃபிர்தௌஸ், ஜொஹ்ரா, ஃபசீவுதீன் மற்றும் அஃபிபா குடும்பத்தினர். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கத்தர் மண்டல வக்ரா கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டல நிர்வாகிகள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டல முன்தஸா கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தார் மண்டலம் அபு ஹமர் கிளை சகோதரர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தார் மண்டலம் லத்தா கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் ஃபௌமியா, சூஃபியன், சஃபில், ஜிஃபார் குடும்பத்தினர் தொண்டி. ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கத்தர் மண்டல முஐதர் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பஹ்ரைன் மண்டலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்கம் மற்றும் சமுதாய பணிகள் தொடர இறைவனை இறைஞ்சும் சையது மொய்தீன் மற்றும் குடும்பத்தினர் பஹ்ரைன். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பஹ்ரைன் மண்டல திண்ணை தோழர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் செல்வபுரம் தெற்கு கிளை கோவை மாநகர் மாவட்டம். அப்ப இதுல அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுறான்? பெற்றோர்களாக இருக்கிறவங்க அவங்க தள்ளாத வயதுல வந்தாலும் நீங்க அவங்களை கவனிக்கணும். 2 பேர் இல்ல, ஒரே ஒரு ஆளு தான் இருக்கிறாங்க, கவனிக்கணும். 2 பேர் இருக்கிறாங்க, கவனிச்சே ஆகணும். அதுல அவங்க உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை சொன்னாலும் நீங்க சீனு சொல்லாதீங்க, நீங்க அவங்களை வெறுக்காதீங்க, நீங்க அவங்கள்ட்ட மதிப்பான பேச்சையே பேசுங்க என்று இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் அந்த பெற்றோர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு இதை நாம் குடும்பத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அறிவுரையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா எப்போது நாம் பெற்றோர்களை ஒழுங்காக கவனிக்காமல் இருக்கிறோமோ, பெற்றோர்கள் மனம் புண்படும்படி நடக்கின்றோமோ, அதுவே நமக்கு மறுமையினால் கடுமையான ஒரு பாதிப்பையே ஏற்படுத்தும். சஹீஹுல் புகாரியில 2654வது செய்தி, அபூ பக்ரா என்று சொல்லக்கூடிய நபித்துள்ளர் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, அலா உன்னபி உக்கும் பி அக்பரில் கபாயிர். பாவங்கள்னா அதுல நிறைய இருக்குது, சிறு பாவம் பெரும்பாவம் என்றது. அதுல அந்த பெரும் பாவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று 1க்கு 3 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது சஹாபாக்கள் சொல்றாங்க, காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அந்த பெரும் பாவங்களை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் தருகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், இறைவனுக்கு இணை வைப்பது அது ஒரு பெரும்பாவம். உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை தரும்படி நடப்பது அதுவும் பெரும்பாவம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்ப பெரும்பாவம் என்று சொன்னால் அது மறுமையில நமக்கு நன்மையை பெற்று தருமா? நாம் சுருக்கம் செல்வதற்கு இது காரணியாக அமையுமா? அப்ப எப்போது நாம் பெற்றோர்களை நோவினை செய்யக்கூடிய மக்களாக, பெற்றோர்களை கவனிக்காமல் இருக்கிறோமோ, நம்ம குடும்பத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு பெற்றோருக்கு முக்கியத்துவம் தராமல் இருக்கிறோமோ, அது ஒரு சரியான குடும்பமாக இருக்க முடியாது. அது ஒரு முன்னுதாரணமிக்க ஒரு குடும்பமாக இருக்க முடியாது. ஒரு முன்னுதாரணமிக்க குடும்பம் என்பது பெற்றோர்கள் விஷயத்திலேயும் சரியாக நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை நமக்கு இருக்குதா? இதுல நம்மளிடத்துல சில தவறுகள் இருந்தது என்று சொன்னால் அதையும் திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இன்னும் அந்த பெற்றோர்கள் பேணுவதை பற்றி பல உரைகளில் கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய முக்கியத்துவங்கள், அவசியங்கள், பெற்றோரை பேணினால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், பெற்றோர்களை பேணாவிட்டால் நமக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் பல்வேறு உரைகளில் கேட்டறிந்திருப்போம்.
அவைகளை எல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நம்முடைய பெற்றோரிடத்தில் சரியான முறையில் நடக்கக்கூடிய இந்த குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றானே, இத்தகைய குடும்பத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கேற்ப தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இந்த பெற்றோர் விஷயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டிய சில காரியங்கள் இவைகள். அதே மாதிரி குடும்பம் என்றால் பிள்ளைங்கள் விஷயத்திலேயும் கவனம் எடுக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த காலத்தில் உள்ள அந்த முறைகளை விட இன்றைய காலகட்டத்தில் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே, அது தாயும் சரி தந்தையும் சரி, இருவருமே சேர்த்து தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த காலத்திலேயோ அல்லது இனி வரக்கூடிய காலகட்டங்களிலேயோ நம்மளுடைய பிள்ளை ஒரு ஒழுக்கத்திற்குரிய ஒரு பிள்ளையாக இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். ஏன்னா இன்றைக்கு ஒரு குழந்தைகளை எல்லாம் வழிகெடுக்கக்கூடிய அவ்வளவு காரியங்கள். இன்றைக்கு சமூக வலைதளத்தை எடுத்து பாருங்க, பத்திரிகைகளை எடுத்து பாருங்க, அதுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் குழந்தைகளை மையமாக வைத்து குழந்தைகள் செய்யக்கூடிய குற்றங்கள், குழந்தைகள் செய்யக்கூடிய தவறுகள் என்று எடுத்துக்கொண்டால் அதுவே ஏராளமான தவறுகள் என்று பட்டியலிட்டு சொல்லுகிற அளவிற்கு, நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல்வேறு விதமான பாரதூரமான தவறுகளை எல்லாம் சிறு குழந்தைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்களுடைய பெற்றோர்கள் அவங்க விஷயத்துல போதிய கவனம் எடுக்கல. ஏதோ பிள்ளைங்களை பெற்றெடுத்தோம், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், பிள்ளைங்களை படிக்க ஸ்கூல்ல சேர்த்து வச்சிருக்கிறோம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம இதைத்தான் பார்க்கிறோமே ஒழிய நம்ம பிள்ளை எப்படி வளருகிறாங்க, நம்மளுடைய பிள்ளையினுடைய வளர்ப்பு முறை எப்படி இருக்கிறது, நம்ம பிள்ளைங்களுடைய நட்பு வட்டங்கள் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய பிள்ளை எந்தெந்த விஷயங்களை கற்றுக்கொள்கிறான், நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்ன, நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிற கெட்ட விஷயம் என்ன, அந்த கெட்ட விஷயத்தை நீக்குவதற்காக இதுவரை நம்ம எடுத்த முயற்சி என்ன என்று இதிலெல்லாம் கவனம் எடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? அப்ப இதுல இன்றைக்கு பல குடும்பங்களில் குறைவு வைப்பதனுடைய விளைவு அந்த பிள்ளையினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிறது. இன்றைக்கு ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சியே அந்த பிள்ளைங்களுடைய கைகளில் தானே இருக்குது. அந்த பிள்ளைங்களை நல்லா நம்ம வளர்த்து விட்டோம் என்று சொன்னால் அவங்க மூலமாக வரக்கூடிய நம்மளுடைய அடுத்த தலைமுறை அது ஒரு சிறந்த தலைமுறையாக இருக்கும். நாம் நம்முடைய பிள்ளைங்களை ஒழுங்காக வளர்க்கவில்லை என்று சொன்னால், இந்த பிள்ளைகளிடத்துல பல தவறுகள் இருக்கிறது என்று சொன்னால், அதற்கடுத்து அவங்களுக்கு ஒரு குடும்பம் அமைந்தாலும் அந்த குடும்பம் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்குமா? பல நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய குடும்பமாக இருக்குமா? அவ பல்வேறு சண்டை சச்சரவுகளோடு பல தவறான காரியங்களோடு நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில நம்மளுடைய அடுத்த தலைமுறைகள் வந்துடக்கூடாது. இதுல பெற்றோர்கள் அதிகம் கவனம் எடுக்கணும். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் 2658வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் அது இயற்கையான அந்த மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. அபவாகு, அப்ப அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் ஹப்பிதானிகி அவையு நசீரானிகி அவையு மஜ்ஜிசானிகி, யூதர்களாகவோ நசாராக்களாகவோ அல்லது நெருப்பு வணங்கிகளாகவோ அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை மாற்றி விடுகிறார்கள். பிறக்கும்போது பிள்ளைங்க சரியா தான் இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க வேற மாதிரி மாறுவதற்கு பெற்றோர்களுடைய காரணம் இருக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிள்ளையினுடைய அந்த வளர்ப்பு முறையில் பெற்றோர்களை ஒரு காரணமாக ஆக்குகிறார்களே. அப்ப இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் தவறான பாதையை நோக்கி போகும் பொழுது நம்ம எல்லாம் கவனிச்சு நம்ம எல்லா அறிவுரைகளையும் சொல்லி அதுக்கு பிறகு நம்ம பிள்ளை தவறான பாதையை நோக்கி போகுதா, அப்ப நம்ம குற்றவாளியாக ஆக மாட்டோம். அல்லாஹ் நம்மை விசாரிக்கும் போது, இறைவன் என்னுடைய சக்திக்கு உட்பட்டு என்னுடைய பிள்ளைங்களுக்கு அனைத்து விஷயத்தை நான் சொல்லி கொடுத்தேன், என்னுடைய பிள்ளைங்க செய்யக்கூடிய அத்தனை தவறுகளை நான் கண்டிச்சேன், என்னுடைய சக்திக்கு மீறி நடந்துருச்சு என்று இறைவனிடத்தில் சொல்லலாம். எதையுமே நாம் செய்யாம இருந்தா நம்மளுடைய பிள்ளைங்க தவறான காரியத்தை நோக்கி போவதற்கு நாம் ஒரு காரணமாக இருப்போமா இல்லையா? அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, 1829வது செய்தியாக, வல் மர்அத்து ராஇயத்துன், ஒரு பெண்ணும் அலா பைத்தி பஅதிஹா, தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்புதாரி, வலதிஹி, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பெண் பொறுப்புதாரி, வகிய மஸ்ஊலத்துன் அன்ஹும், இவர்களை பற்றி எல்லாம் மறுமையில் அந்த பெண் விசாரிக்கப்படுவாள். அப்ப ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அல்லாஹ் தஆலா பிள்ளைங்களை ஒரு பொறுப்பாக ஆக்கி அந்த பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்த்தோம், உலக விஷயத்துல சரியா கவனித்து வளர்த்தோமா, மார்க்க விஷயத்துல சரியா கவனித்து வளர்த்தோமா என்ற அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா அந்த பெண்களிடத்துல கேட்கவிருக்கிறான். அந்த பெண்கள் அதற்குரிய பதிலை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதற்கு மேல ஆண்களுக்கும் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். ஒரு ஆண் தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புதாரி, அந்த குடும்பத்துல பிள்ளைங்க அதுவும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான். அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு ஆணும் பொறுப்புதாரி. அப்ப குடும்ப தலைவராக இருக்கக்கூடியவங்க, குடும்ப தலைவியாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேருமே அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறாங்களே. அப்ப இப்படி பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரியாக இருக்கும் பொழுது
நாம் நம்மளுடைய பிள்ளைகளை சரியான நிலையிலே வளர்க்கவில்லை என்று சொன்னால் அது நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதித்து அது மறுமை நாளில் நாம் நரகத்திற்கு போவதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடக் கூடாது. நம்மளுடைய குடும்பம் அடுத்த தலைமுறை அது நாசமாக போவதற்கு நாம் காரணமாக அமைந்துவிடக் கூடாது. எனவே அதை ஆரம்பத்திலே பண்படுத்தக்கூடிய பக்குவப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளை பெற்றோர்களாகி நாம் செய்ய வேண்டும். சின்ன வயசுதான் ஆச்சு, இந்த வயசுல போய் நம்ம போய் சொல்லவா என்று அதெல்லாம் பார்க்காதீங்க. அது எந்த வயசாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லுங்கள். ஷேக் ஃபாத்திமா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 3 உலக சாதனைகள் நிகழ்த்திய பள்ளி. இது பெண்களுக்கான தனிப்பள்ளி. ஆலிமாக்களை கொண்டு மார்க்க கல்வியும் கற்றுத்தருகின்றோம். உலக தரத்தில் லேப் மற்றும் வகுப்பறைகள், மதிய உணவு இலவசமாக வழங்குகின்றோம். கல்வி, ஒழுக்கம், பாதுகாப்பு இதுவே பள்ளியின் சிறப்பு. ஷேக் ஃபாத்திமா பெண்கள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அறந்தாங்கி. ஹாஸ்டல் வசதியும் உண்டு. ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி. எங்களிடம் அனைத்து விதமான மருந்துகளும் மற்றும் ஷாம்பூ வகைகள், சோப்பு வகைகள், காஸ்மெட்டிக் வகைகள், குழந்தைகள் பெண்களுக்கான நாப்கின்கள் நிறைவான விலையில் தரமானதாக கிடைக்கும். வாடிக்கையாளர்களை அன்புடன் அழைக்கிறது ஹிஷாம் அல் ஒக்லா பார்மசி, ரியாத். இனாயத் மஹால் மற்றும் இனாயத் பேலஸ் உங்கள் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனைத்து விதமான வசதிகளையும் உள்ளடக்கியது. இனாயத் ரெசிடென்சி, ஏசி அண்ட் நான் ஏசி ரூம், சென்னை விமான நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில், மசூதி தெரு, கண்டோன்மெண்ட் பல்லாவரம், சென்னை. அன்பிற்குரிய வாடிக்கையாளர்களே, தரமான பொருட்களை குறைவான விலையில் வாங்க அன்புடன் அழைக்கின்றோம். ஏசியன் மார்க்கெட், அல்மனாக், ரியாத், சவுதி அரேபியா. ஹோம் டெலிவரியும் உண்டு. Badr for sale all kinds of bag, belt and leathers. Manufacture bag and all gift items. Badda, Riyadh, Saudi Arabia. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு பெற்றது. மேலக்காவிரி, கும்பகோணம். இறைவனின் அருளால் கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் தரமான கல்வி, நல்லொழுக்க போதனைகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறப்பான பாடத்திட்டங்கள், ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மாணவிகள் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8940606388 8940606333. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் லண்டன் ஸ்டீல்ஸ், பேராவூரணி, தஞ்சை தெற்கு மாவட்டம். 3 வயசு குழந்தையா அந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய மார்க்க தகவலை சொல்லுங்க. 5 வயது குழந்தையா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மார்க்க தகவலை சொல்லுங்க. இன்றைக்கு சில பெற்றோர்களை எடுத்துக்கொண்டார் உலக விஷயத்திற்கு எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார்கள். 3 வயசு கூட ஆயிருக்காது, ஸ்கூல்ல எல்கேஜி போய் சேர்த்துறணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட வந்திருக்க மாட்டான். என் பிள்ளை இன்னும் இங்கிலீஷ் சரளமா படிக்க மாட்டேங்கிறானே, பேப்பர் கொடுத்தா எடுத்து படிக்க மாட்டேங்கிறானே. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த பிள்ளையே பேப்பர் படிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்ல, இங்கிலீஷ் சரளமா பேசணும்னு எதிர்பார்க்கிறோம்ல. அப்ப அவங்களுக்கு அந்த விஷயத்தை எப்படி போதிக்க முடிந்தது? ஆசிரியர்கள் எப்படி வந்து தமிழை ஆனா ஆவணா போதிச்சாங்க, ஏபிசிடி எப்படி போதிச்சாங்க, இன்னும் ஸ்கூல்ல பல ரைம்ஸ் எல்லாம் பிள்ளைங்க சொல்றாங்கல்ல, அவ்வளவு செய்திகளும் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டது? அந்த ஆசிரியர்கள் அதற்கென்று நேரம் ஒதுக்கினார்கள். அவங்களுக்கு அது ஒரு பொறுப்பு, அந்த பொறுப்பை அவங்க கொண்டு போறாங்க, அதுல அவங்க சக்சஸா வென்று காட்டுகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் நம்ம என்ன பாக்குறது இல்ல, உலகத்துல இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பிள்ளைங்கள்ட்ட வரணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க மார்க்கத்துல அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம எதிர்பார்த்தோமா? நம்ம வீட்டுல இருந்து குரானை ஓத ஒழுங்கு சொல்லி கொடுக்கிறோமா? அந்த குரானை ஓதுறதுக்கு, குரானை படிக்கிறதுக்கு, அதனுடைய அர்த்தங்களை விளங்குறதுக்கு இதையெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோமா? இன்னும் மத்த மதரசாக்கு இதுக்கெல்லாம் பெண்கள் வந்து முயற்சி எடுத்து நீங்க அனுப்புறீங்களா பிள்ளைங்களை? ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு 8 மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும்னா 6 மணிக்கே கிளப்பி 7:30க்கு வண்டி வந்துடும் என்பதற்காக எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறோமே. அப்ப நம்ம மத்த மதரசாவுக்கு என்ன முயற்சி எடுத்தோம்? மார்க்க கல்வியை போதிக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுத்தோம்? நாமளும் உட்கார்ந்து மார்க்கத்தை போதிக்கிறது இல்லை. அதே மாதிரி அடுத்த போதிப்பதற்கு ஆட்கள் இருந்தாலும் அங்க நம்மளுடைய பிள்ளைகளை அனுப்பி மார்க்க அடிப்படையில் நம்முடைய பிள்ளை உருவாகுவதற்குரிய ஒரு முயற்சியை நாம் எடுக்காமல் இருந்தால் இது கண்டிப்பாக பெரிய பின்னடைவை நம்மளுடைய குடும்பத்துல சந்திக்கும். அப்ப இவைகளை எல்லாம் திருத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை முறை எதிர்பார்க்கிறது. அதிலே இறுதியாக நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி, இதுவரை நாம் சொல்லப்பட்ட அறிவுரைகள் என்பது பொதுவாக எல்லா மக்களுக்கும் தேவையான அறிவுரை. இனி வரக்கூடிய அறிவுரைகளும் அனைத்து மக்களுக்கும் தேவையானதுதான். அதுல முஸ்லிம்கள் அதிகம் கவனமாக இருக்க வேண்டிய சில அறிவுரைகளும் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய குடும்பம் அது எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு மத்த சமூகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கென்று அவங்க சில முறைகளை வச்சிருப்பாங்க. நம்ம குடும்பம்னா அது இப்படி இருக்கணும், குடும்ப தலைவர்னா இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும், பெற்றோர்கள், அதெல்லாம் சும்மா மேலோட்டமாக இருக்கும். ஆனால் இஸ்லாமிய குடும்ப கட்டமைப்பை எடுத்துக்கிட்டா எதிலையுமே மேலோட்டமாக இருக்காது. அனைத்திலேயுமே முழுமையாக தகவல் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது.
அந்த குடும்பத்துல என்னென்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது. ஒரு குடும்ப தலைவர்னா அவர் செய்ய வேண்டிய பணிவிடைகள் எப்படி இருக்கணும், குடும்ப தலைவினா அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எப்படி இருக்கணும். குடும்பத்தை வழி நடத்தும் பொழுது வெறுமன உலக விஷயத்தில் மட்டும் வழி நடத்தக்கூடாது. அதை ஆரம்பத்துல நம்ம மேற்கோள் காட்டணும். குடும்பத்தை நாம் வழி நடத்தும் பொழுது உலக விஷயத்தில் மட்டும் வழி நடத்தணும் வைங்க, உலகத்துல நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், உலகத்துல நமக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனால் மறுமையினாலில் நமக்கு நன்மை கிடைக்குமா? மறுமையினாலில் நாம் சொர்க்கம் செல்வதற்கு இது ஒரு காரணமாக அமையுமா? இன்னும் நம்ம சொர்க்கம் சென்றால் மட்டும் பத்தாது, நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாம் சொர்க்கத்திற்கு அழைத்து வரணுமே. அப்ப ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாம் சொர்க்கத்திற்கு அழைத்து வர வேண்டிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப இந்த பொறுப்பை உணர்ந்து நாம் கொண்டு போவதாக இருந்தால் நம்முடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையிலையும் சேர்த்து வழி நடத்த வேண்டும். இன்றைக்கு அந்த மார்க்க அடிப்படை எடுத்து ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய அனைத்து குடும்பங்களிலேயும் மார்க்கத்தினுடைய அந்த அடிப்படைகள் ஒவ்வொன்றும் சரியான முறையில் பேணப்படுகிறதா? முதல்ல நம்மளுடைய மார்க்கம் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும், அந்த அல்லாஹுடைய இடத்தை நம்ம வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலான கடவுள் கொள்கை. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களுமே இந்த கடவுள் கொள்கையில் சரியாக இருக்கிறார்களா? ஏக இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அத்துணை காரியங்களிலிருந்து நம்மளுடைய குடும்பம் விலகி இருக்கிறதா? அல்லது இன்றும் நம்மளுடைய குடும்பத்தில் இணை வைக்கக்கூடிய கலாச்சாரங்கள் இருக்குதா? அப்படி இணை வைக்கக்கூடிய கலாச்சாரங்கள் இருந்தால் அந்த கலாச்சாரத்தை நாம் ஒழிப்பதற்காக இது நாள் வரை என்ன பாடுபட்டோம்? குடும்ப தலைவர் என்ற ஒரு பொறுப்புல இருக்கிறோம், குடும்பத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம். உலகத்துல எவ்வளவோ பல்வேறு விஷயத்தை கட்டமைத்தும் விட்டோம். ஆனால் மார்க்கத்தில் இஸ்லாம் அடிப்படையில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கொள்கையில் நாம் குடும்பத்தை கட்டமைக்கவில்லை என்றால், அந்த சிறுக்கான காரியத்திலிருந்து விலைக்கு கொண்டு வருவதில் நாம் ஆர்வம் காட்டவில்லை என்று சொன்னால், அந்த சிறுக்கில நம்மளுடைய குடும்பத்தார்கள் மூழ்கி கிடந்து நம்ம மட்டும் தப்பிக்கிறோம்னு வைங்க, மறுமையினால் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்ப இதையெல்லாம் ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் கவனிக்கணும். அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவங்க அல்லாஹுடைய தூதர் தான். நாம் மார்க்கம் என்று எதை கேட்பதாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக என்ன சொல்லப்படுகிறதோ அதைத்தான் நான் கேட்பேன். அல்லாஹுடைய தூதரை தாண்டி அடுத்தவர்கள் யார் எதை சொன்னாலும் அது மார்க்க விஷயமாக இருக்க முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. தூதுத்துவம் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு அந்த தூதுத்துவத்தில் நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் ஒருவர் தரிகா சிந்தனையில் இருக்கிறார், இன்னொருவர் மதுஹப் சிந்தனையில் இருக்கிறார், இன்னொருவர் ஸலஃப் சிந்தனைகளில் இருக்கிறார். இப்படி பல்வேறு சிந்தனைகளில் குடும்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதே. அல்லாஹ்வின் தூதரைத்தான் நம்ம எல்லாரும் ஏத்திருக்கிறோம். ஆனால் அந்த இறை தூதருடைய அந்த கொள்கைக்கு மாற்றமாக அந்த இறை தூதர் என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்கமா இருக்க முடியும். அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்திற்கு பிறகு யார் எதை சொன்னாலும் அது மார்க்கமாக இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு சில ஆட்கள் நம்மளுடைய குடும்பத்திலேயே அடுத்தவங்க இமாம்கள் ஒன்று சொன்னாலும் கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா இல்லையா? இப்படி இஸ்லாமுடைய அந்த கொள்கையை சிதைக்கக்கூடிய நிலையில் நம்முடைய குடும்பம் இருக்கும் பொழுது இதில் நாம் குடும்பத்தை கட்டமைத்தோமா? இதர மார்க்க அடிப்படையில் நாம் குடும்பத்தை வழி நடத்தினோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கிறது? எல்லா மக்களிடத்திலேயும் வணக்க வழிபாடுகள் சரியான முறையில் இருக்குதா? வணக்க வழிபாடுகளுக்கு மார்க்கம் வைத்த நிபந்தனை என்ன? ஒருவருக்கு எப்போது விவரம் தெரிய ஆரம்பிக்குதோ, விவரம் தெரிய அந்த நாளிலிருந்து அவங்களுடைய கடைசி காலகட்டம் வரை வணக்க வழிபாடுகள் செய்தே ஆகணும். தொழுகை போன்ற காரியத்தை அவங்க விடாம தொழுதாகணும். இன்றைக்கு அந்த தொழுகைகளில் நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? சில குடும்பங்கள் எடுத்துக்கிட்டா பெண்கள் மட்டும் தொழுகிறாங்க, ஆண்கள் இடத்துல தொழுகையை காணும். சில ஆட்கள் எடுத்துக்கிட்டா ஆண்களிடத்துல தொழுகை இருக்குது, பெண்களிடத்துல காணும். சில இடங்களில் பெரியவங்களை பள்ளிவாசல் பக்கம் பார்க்க முடியாது, சின்ன பிள்ளைங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. சில இடங்களில் அதற்கு மாற்றமாக சிறுவர்கள் எங்க போறாங்கன்னு தெரியாது, பெரியவங்க பள்ளிவாசலை பார்க்க முடியுது. இப்படி இந்த வணக்க வழிபாடுகளில் குடும்பங்கள் இன்றைக்கு சின்னாபின்னமாக இருக்குது. இப்படி வணக்க வழிபாடுகள் நாம் குடும்பத்தை கட்டமைத்திருக்கிறோமா? இபாதத்துல இதுல நம்ம மார்க்கத்தின் அடிப்படையில் நாம் குடும்பத்தை கட்டமைப்பதாக இருந்தால் அதுல வணக்க வழிபாடுகள் எல்லாரிடத்திலையும் கரெக்டாக இருக்கணும்ல. அப்ப எல்லாரிடத்திலையும் வணக்க வழிபாடுகள் கரெக்டாக இருப்பதற்காக இது நாள் வரை நாம் மேற்கொண்ட முயற்சிகள் என்ன? இதை நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இறைவனுடைய வேதமாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனுடைய தொடர்பு அது ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அந்த குர்ஆன் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் வழிகாட்டுகிறது. நம்மை ஒழுக்கமுள்ளவராக மாற்றுவதற்கும் குர்ஆனுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. நம்மளை எல்லா விஷயங்களிலேயும் சிறந்து விளங்குவதற்கும் குர்ஆனுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக அல்லாஹ் இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். அந்த குர்ஆனை ரமலான் மாதத்துல அரபியில ஓதிவிட்டு அத்தோடு மூடி விடுகிறோம்.
ரமலான் மாதம் முடிந்து விட்டால் அதற்கடுத்து குர்ஆனுடைய தொடர்பே இல்லாம இருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் குடும்பத்தை கட்டமைப்பதாக இருந்தால் அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை அதிகம் தெரிந்தவர்களாக நாமும் மாறணும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அனைத்து மக்களையுமே அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை தெரியக்கூடிய நபர்களாக மாற்றினால் தானே நம்மளுடைய குடும்பம் சிறந்த குடும்பமாக இருக்க முடியும். மார்க்கம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருக்க முடியும். நம்ம என்ன எதிர்பார்க்கணும்? நம்ம குடும்பம் நல்ல பேர் வாங்குவது என்பது உலக விஷயத்தில் மட்டுமல்ல, மார்க்க விஷயத்திலையும் சேர்த்து நல்ல பேர் வாங்கணும் என்ற ஒரு நிலையை நாம் எடுப்பதாக இருந்தால் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களையும் குர்ஆனுடைய தொடர்பை எடுக்க செய்யணுமா இல்லையா? ஆனா இன்றைக்கு அந்த குர்ஆனுடைய தொடர்பு அதிகமாக நம்மள்ட்ட இருக்குதா? எத்தனை நபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரிகிறது? அதை எடுத்து பாருங்க. குடும்பத்துல இன்றைக்கு சில இளைஞர்கள் குர்ஆனை ஓதுறாங்க, பெரியவங்க குர்ஆன் ஓத தெரியல. ஏன் பெரியவங்களுக்கு சொல்லி கொடுத்தா என்ன, வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா என்ன? இன்னும் சொல்ல போனா இந்த லாக்டவுன் போன்ற நேரங்கள்ல சில ஆட்கள் போன் அடித்து ஃபத்வா எப்படி கேட்கிறாங்க, பாய் எனக்கு ஓதவே தெரியாது, என் மனைவிக்கு குர்ஆன் ஓத தெரியுது, என் மனைவி இமாமாக வீட்டுல நின்று தொழுகை நடத்தி என் மனைவியை பின்பற்றி நான் தொழுகலாமா என்று ஒரு ஆண் கேட்பார் என்றால் அது மார்க் அடிப்படையில் சரியில்லை. ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன்ஸ். எங்களிடம் துபாய் புர்கா, நைட்டி வகைகள், ஷால், காட்டன் தாவணி, பாவாடைகள் தரமாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கும். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன்ஸ், காமராஜர் சாலை, கும்பகோணம். வேப்பம்பட்டில் மஸ்ஜிது தாருசலாம் கட்டுமான பணிக்கு வாரி வழங்கிடுவீர். தேவைப்படும் தொகை 32 லட்சம். வங்கி கணக்கு விவரம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்தியன் பேங்க் வேப்பம்பட்டு பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 6636908552. இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எடுத்துரைக்கும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற ஏக இறைவனிடம் பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் குவைத் மண்டலம். ஈருலகிலும் சிறக்க சத்திய கொள்கையை உலகெங்கிலும் எடுத்துரைக்க உங்கள் குழந்தைகளை இஸ்லாமிய கல்லூரியில் சேர்த்து மார்க்க அறிஞர்களாக்குவீர். அமீரக வடக்கு மண்டல சகோதரர்கள், இதோ தஞ்சையில் மில்லினியம் LED பல்ப்ஸ் தொழிற்சாலை உதயம். மாவட்டம் தோறும் டீலர்கள் வரவேற்கப்படுகின்றனர். தொடர்புக்கு 9150845008. லுஹாரஸ்க் தரமானது, சுவையானது, முறுமுறுப்பானது, சுத்தமாக சுகாதார முறையில் தயாரிக்கப்படுகிறது. லுஹாரஸ்க் என்று கேட்டு வாங்குங்கள். அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். லுஹா தம்ருட் கேக். உங்கள் இல்லங்களின் சந்தோஷங்களை லுஹா தம்ருட் கேக்குடன் கொண்டாடுங்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். அனைத்து விதமான மளிகை பொருட்கள், வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து விதமான சாப்பிடும் பொருட்கள், சமையலறைக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். கிராண்ட் மார்ட், லெப்பை குடிகாடு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை மாநகர் மாவட்டத்தின் கீழ் இயங்கும் அர்ரிலா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம். ஒரு வருட பட்டய படிப்பு மற்றும் 3 மாத தீனியத் வகுப்புகள். 10ஆம் ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு மாணவிகள் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் நவாஸ் குடும்பத்தார், தூத்துக்குடி. கோவை மாநகர் மாவட்டம் கோட்டைப்புதூரில் பள்ளிவாசல் அமைந்திட உதவிடுவீர். இடத்தின் மதிப்பு 19,50,000. இன்னும் 2 மாதத்தில் 13,50,000 மீதம் கொடுக்க வேண்டியுள்ளதால் உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கிடுவீர். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் அல் சஃபா ஜுவல்லர்ஸ், பர் துபாய், துபாய். ஆண்கள் பெண்கள் என்று வந்துவிட்டால் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் ஆண் தான் இமாமாக இருக்கணும், ஆண் தான் தொழுகை நடத்தணும், பெண்கள் அவங்களுக்கு பின்னாடி நின்றுதான் தொழுகணும். இதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. வெறுமனே பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சபையாக இருந்தால் அதுல குர்ஆன் அதிகம் தெரிஞ்சவங்க அங்க இமாமத் பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் என்று சேர்ந்து வரும் பொழுது அதுல ஆண்கள் தான் அந்த பொறுப்பு செய்யணும். ஆனா நம்ம என்ன வாதம் வைக்கிறோம், எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, நான் குர்ஆன் நிறைய மனப்பாடம் பண்ணல, என் மனைவினா குர்ஆன் ஓதுறாங்க, மனப்பாடம் பண்ணி இருக்கிறாங்க, அவங்க பின்னாடி நான் சொல்லலாமா? அப்ப இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம்னு சொன்னா இது நம்ம நல்ல எண்ணம் தான், தொழுகையை விட்டுறக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்துல கேட்கிறோம். ஆனா மார்க் அதை நமக்கு அனுமதிக்கல. ஆனா இதனால வரை நம்ம குடும்பத்தை சரியா கட்டமைக்கல என்பதை காட்டுதா இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு வீட்டுல ஜமாத் தொழுகை நடக்குது. நம்ம எதுவுமே பள்ளி வாசலுக்கு ரமலான்ல தொழுகை நடத்தல. அப்படி வீட்டுல ஜமாத் தொழுகை நடத்தும் பொழுது இன்னைக்கு குறிப்பிட்ட ஒருவர் மட்டுமே தொழுகை நடத்துகிறார் ஆண்கள்ல. அது வீட்டுல உள்ள பெரியவங்க அதிகமா குர்ஆனுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க மட்டும் தொழுகை நடத்துறாங்க. அவங்க பையன் ஏன் தொழுகைக்கு வரல? வீட்டுல உள்ள சின்ன பையனையே தொழுகைக்கு நம்ம தயார்படுத்தல. அவங்களுக்கு தெரிஞ்சு சின்ன சூறாவும் ஒரு 2 ரக்காயத்துக்கு ஓதி தொழுப்பா, அது சத்தம் போட்டு ஓதி தொழுக வை என்றையே நம்ம ட்ரைனிங் கொடுக்கல. அப்ப இது போன்ற அந்த தொழுகைக்கு ஒழுங்காக ட்ரைனிங் கொடுக்காம இருக்கிறது நம்ம குடும்பத்தை ஒழுங்கா கொண்டு போகலன்னு காட்டுதா இல்லையா? கொஞ்சம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். சில நபித்தோழர்கள் எல்லாம் 6-7 வயது இருக்கும் பொழுதே மக்களுக்கு இமாமாக நின்று தொழுக வைக்கிற அளவிற்கு பல குர்ஆன் வசனங்களை எல்லாம் மனனம் செய்து வைத்திருந்தாங்களே. அப்ப அவங்க குடும்பத்தை எப்படி மார்க்க அடிப்படையில் கட்டமைத்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு நாம் நம்மளுடைய குடும்பத்தை எப்படி மார்க்க அடிப்படையில் கட்டமைக்கவில்லை என்பதை இந்த லாக்டவுன் ஊரடங்கு காலமே நமக்கு காட்டுதா இல்லையா? தொழுகை நடத்துறதா இருக்கட்டும், அதிகமான பெரிய சூறாக்களை ஓதி தொழுகிறதா இருக்கட்டும், அதில் நாமும் நம்மளுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு தயாராக இருக்கவில்லை என்று சொன்னால் நாம் மார்க்கத்தில் எவ்வளவு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
இப்படி பின்னடைவை நாம் சந்தித்தோம் என்று சொன்னால் இது மார்க் அடிப்படையில் நம்முடைய குடும்பம் கட்டமைக்கப்படுவதற்குரிய ஒரு தகுதியில் இல்லாம இருக்குது. இன்னும் நாம் அதிகமாக கவனம் எடுக்க வேண்டிய பல செய்திகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இது போன்ற விஷயங்களில் எல்லாம் கூடுதல் கவனம் எடுக்கணும். ஏன்னா அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். 84வது அத்தியாயத்தினுடைய 7, 8, 9 அந்த 3 வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருக்கு அவருடைய செயல் ஏடுகள் மறுமை நாளில் வலது கரத்திலே தரப்படுகிறதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாப யஸீரா, அவர்தான் அவருடைய கேள்வி கணக்கை ரொம்ப எளிய முறையில் கேட்கப்பட்டு விசாரிக்கப்படுவார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே அல்லாஹ் மலக்குமார்கள் மூலம் பதிவு செய்யறான். அது சின்ன செயலாக இருந்தாலும் எழுதப்படும், பெரிய செயலாக இருந்தாலும் எழுதப்படும். நம்ம பேசுறது செஞ்சது அத்துணையுமே இறைவனால் பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவு புத்தகம் மறுமை நாளில் யாருக்கு வலது கரத்தில் தரப்படுகிறதோ அவன் ரொம்ப லேசான முறையில் விசாரிக்கப்படுவான். வலது கரத்தில் ஏட்ட வாங்குறவங்களுக்கு விசாரணை இருக்குது. ஆனால் இவர்களுடைய விசாரணை என்பது துருவி துருவி இருக்காது, கஷ்டப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்காது, ரொம்ப லேசான முறையில் விசாரிக்கப்படும். என் கழிவு இல்ல அகலிகி மசூரா, அந்த வலது கரத்துல ஏட்ட வாங்குறவங்க அவங்க மகிழ்ச்சியாக தன்னுடைய குடும்பத்தில் இருப்பாங்க, மகிழ்ச்சியாக தன்னுடைய குடும்பத்தில் செல்பவர்களாக இருக்கிறாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறானே. அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன காட்டுகிறது? நம்முடைய குடும்பம் இன்றைக்கு இந்த மாதிரி வரத்தான் ஆசைப்படணும். நாமளும் மறுமை நாள்ல வலது கரத்துல ஏட்ட வாங்கணும். நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளுடைய பெற்றோர்கள், நம்முடைய அண்ணன், நம்ம தம்பி, இந்த நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்தில் உள்ளவர்களும் மறுமை நாளில் வலது கரத்தில் ஏட்டை பெற்று இறைவனுடைய விசாரணையை எளிய முறையில் சந்தித்து எளிய விசாரணையாக இருந்து மறுமையில் எளிதில் சொர்க்கம் செல்லக்கூடிய ஒரு நிலையில நம்ம இருக்கணும். அதுல ஒட்டுமொத்த குடும்பத்தில் உள்ளவங்க சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மார்க்க அடிப்படையிலேயும் குடும்பம் கட்டமைக்கப்பட்டால் தானே, மார்க்க தகவலையும் கவனித்து குடும்பம் சென்றால் தானே. மார்க்க தகவலை செல்லாமல் மற்றபடி உலக விஷயத்தில் மாத்திரம் குடும்பத்திற்கு என்னென்ன தேவையோ அதை ஒருவர் கவனிப்பார் என்று சொன்னால் மறுமையில் அவர் போக முடியுமா? இன்னைக்கு மத்த சமுதாயத்திற்கு மறுமை நம்பிக்கை மேலோட்டமா சொர்க்கம் நரகம், நல்லவங்க சொர்க்கம் போகும், கெட்டவங்க நரகம் போகும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொன்றையும் விளக்குகிறது. அது சொர்க்கம் என்றால் சொர்க்கம் எப்படி இருக்கும், யார் சொர்க்கம் போவாங்க, நரகம் என்றால் அதனுடைய தண்டனை எப்படி இருக்கும், நரகத்துக்கு போகக்கூடிய குற்றங்கள் என்ன என்ற அத்துணையையும் மறுமை சிந்தனையை ஆழமாக ஊட்டக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம நம்மளுடைய குடும்பத்தை மார்க்க அடிப்படையில் கொண்டு செல்லவில்லை என்றால் நம்ம மறுமை நாளில் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். இன்னும் அதை அல்லாஹ் தஆலா அதற்கு அடுத்த வசனங்களிலே சொல்லுகிறான். 84வது அத்தியாயத்தினுடைய 10, 11, 12, 13 அந்த வசனங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வராஅ லஹரிஹி, யாருக்கு அவர்களுடைய பதிவு புத்தகம் மறுமை நாளில் முதுகிற்கு பின்னால் வழங்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யதுஉ சுபூரா, அவர் அழிவைத்தான் தனக்கு எதிராக அழிப்பார். எனக்கு பெரிய நஷ்டம் வந்துருச்சே புலம்ப ஆரம்பிச்சிருவான். வயஸ்லா சஈரா, இன்னும் அவன் நரகத்தில் தான் கருகுவான். இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, அவன் இந்த உலகத்துல குடும்பத்துல இருந்தான், மகிழ்ச்சியோடு இருந்தான். நம்ம குடும்பத்துல மகிழ்ச்சியோடு இருக்கிறது மார்க்க தடைன்னு சொல்லல, குடும்பத்துல மகிழ்ச்சியோடு இருக்கணும் தான். ஆனால் மார்க்கத்தை கவனிக்காமல் மார்க்க விஷயத்தை ஏறெடுத்தும் பார்க்காம அவங்க நமக்கு சந்தோஷம் தான் முக்கியம், அது மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயமா இருந்தாலும் அதுல நம்ம சந்தோஷமா இருந்தா போதும் என்று மார்க்கத்தை கவனிக்காமல் நடந்தானே இவனுக்கு மறுமை நாளில் முதுகுக்கு பின்னாடி ஏடு வழங்கப்பட்டு அவன் தனக்கு எதிராக அழிவை அழைப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் சந்திக்க வேண்டுமா? இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் சீரமைக்கப்பட வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போல மார்க்க அடிப்படையில் கொள்கையிலேயும் இபாதத்துகளிலேயும் அதே மாதிரி குர்ஆனுடைய தொடர்புகளிலேயும் சீரமைக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை நாசமாக்கக்கூடிய டிவி இன்னைக்கு அது கடுமையான நாசத்தை ஏற்படுத்துகிறது. அதுல ஓடக்கூடிய படங்கள், நாடகங்கள் கடுமையான நாசத்தை ஏற்படுத்துது. அதுல குடும்பத்துல கட்டுப்பாடுகளை போடணும். தேவையில்லாம நம்ம டிவி பார்க்க கூடாது, தேவையற்ற மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்தை பார்க்க கூடாது. நியூஸ்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பார்த்துக்கிடலாம், மார்க்க பயான்களை நம்ம உட்கார்ந்து பார்த்துக்கிடலாம், அதே மாதிரி அறிவியல் சார்ந்த தகவல்களை உட்கார்ந்து பார்த்துக்கிடலாம். எது நம்மளுடைய மார்க்கம் தடுத்த காரியங்களாக இருக்குதோ அது போன்ற விஷயங்கள்ல தொலைக்காட்சி பயன்படுத்தக்கூடாது, அது போன்ற விஷயங்கள்ல போன்கள் பயன்படுத்தக்கூடாது, சமூக வலைதளங்கள் தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது என்று குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு அந்த குடும்பத்தில் செல்லப்பட்டது என்று சொன்னால் மறுமையினால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது.
இல்லை என்று சொன்னால் அவங்க இந்த உலகத்துல வேண்டுமானால் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், ஆனால் மறுமை நாளில் கடுமையான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேரிடும். இதையெல்லாம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நாம் நம்மளுடைய குடும்பத்தில் அது போன்ற கட்டுப்பாடுகள், மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை யாரும் செய்யக்கூடாது என்று அதற்கு தடை போடக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கணும். இன்னும் ஒழுக்க விஷயத்துல அதுல பல கட்டுப்பாடுகள் குடும்பத்துல இருக்கணும். குடும்பத்தில் உள்ள பெரியவங்க எப்படி இருக்கணும், சின்னவங்க எப்படி இருக்கணும், வெளியாட்கள் வந்தா குடும்பத்தில் எப்படி இருக்கணும் என்ற கட்டமைப்புகளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இது பெரியவர்கள் பேணக்கூடிய மக்களாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கு குடும்பத்துல மார்க்கத்துக்கு மாற்றமான கல்யாணம் நடக்கலாம், மார்க்கத்துக்கு மாற்றமான நிகழ்ச்சிகள் நடக்கலாம். இப்படி மார்க்கத்துக்கு மாற்றமான அனாச்சாரங்கள் நடக்கும் பொழுது அதுல நம்ம யாருமே கலந்துக்கிடக்கூடாது. மார்க்கத்துக்கு உட்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதுல போய் கலந்துக்குவோம். மார்க்கத்துக்கு மாற்றமா வரதட்சணை வாங்கி பெண் வீட்டு விருந்து போட்டு நடக்கக்கூடிய அந்த திருமணமாக இருந்தால், இன்னும் பல்வேறு விதமான மார்க்கத்துக்கு மாற்றமான விதத்தான காரியங்கள் செய்யக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வை குடும்பத்தில் உள்ள அத்துணை நபர்களும் புறக்கணிக்க வேண்டும். நம்ம மார்க்க விஷயத்தில் மட்டும் கட்டுப்பட்டு நடக்கணும் என்று இப்படி நாம் நம்மளுடைய குடும்பத்தை கட்டமைக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பம் மார்க்க அடிப்படையிலேயும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குடும்பங்களாக மாறும். ஆக இந்த 7 நாட்களாக நாம் என்னென்ன தகவலை கேள்விப்பட்டோமோ, இஸ்லாமிய மார்க்கம் குடும்பத்தை அவசியம் என்று சொல்லுகிறது. இந்த குடும்பம் என்பது நாமளா தேர்ந்தெடுக்கல, அல்லாஹு தஆலா நமக்கு தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். அதை இறைவன் ஒரு அருளாக தந்திருக்கிறான். நாம் இறைவனை அதிகம் அஞ்சுவதற்கு இறைவன் குடும்பத்தை ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறான். அந்த குடும்பத்தை நாம் வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குடும்பத்தில் உள்ள தலைவர்கள் பொருளாதார அடிப்படையில நம்மளுடைய குடும்பத்திற்காக பாடுபடணும். அதே மாதிரி குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடியவங்க கணவனும் மனைவியும் தான். அந்த இருவருடைய அஸ்திவாரம் அது ஆழமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்விருவருக்கு மத்தியில பிணக்கு ஏற்படக்கூடாது, அவர்களுடைய உறவுகளில் விரிசல் ஏற்படக்கூடாது. அப்படி விரிசல் ஏற்படக்கூடிய காரியத்தை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நமக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் சேர்ந்து செய்யும் பொழுது நாம் நம்மளுடைய குடும்பத்தை இந்த உலக விஷயத்திலேயும் அதே மாதிரி மார்க்க கட்டுப்பாட்டுகளோடு நாம் நம்மளுடைய குடும்பங்களை கொண்டு செல்லும் பொழுது மார்க்க விஷயத்திலேயும் நம்மளுடைய குடும்பம் சிறப்பான முறையில் நடக்கும். இப்படி அனைவருமே நடந்து காட்டினால் அடுத்தவங்களுக்கு அதுலதான் ஒரு சிறந்த முன்னுதாரணம். இந்த குடும்பத்தில் உள்ளவங்களை பாருங்க, கொள்கையில குறை சொல்ல முடியல, கொள்கையில குறை சொல்ல முடியல, மார்க்கத்துக்கு மாத்தமான காரியம்னா யாருமே பங்கெடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் குர்ஆன் ஓதுறாங்க, பெரிய பெரிய சூறா மனப்பாடம் பண்றாங்க. குடும்பத்துல சண்டை இல்ல, சச்சரவு இல்ல, மாமியார் மருமகள் உறவு சிறப்பா இருக்குது, பெற்றோரை நல்லா கவனிக்கிறாங்க, பிள்ளைகள் ஒழுங்கா பராமரிக்கிறாங்க. இப்படித்தான் குடும்பம் இருக்கணும் என்று அடுத்தவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடிய விதத்தில் நாம் இருக்க வேண்டும். இறைவன் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக, நல்லவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யும் போது சொல்லுவார்களே, வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், இறைவா எங்களுடைய மனைவியர்களிலேயும் எங்களுடைய பிள்ளைகளிலேயும் நீ கண் குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இறையச்சவாதிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆக்கி வைப்பாயாக என்று நல்லவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்களே, அது போன்ற ஒரு பிரார்த்தனையை நாமும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். வெறுமனை பிரார்த்தனையோடு நாம் நின்று கொள்ளாமல் அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ப நாம் இந்த உலக வாழ்க்கையை கொண்டு செல்லுவோம். நம்மளுடைய குடும்பத்தை சிறந்த குடும்பமாக ஆக்கி தருவதற்கு அல்லாஹ் போதுமானவன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த குடும்பமாக நாம் அனைவரும் மாறுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக என கூறி இந்த தொடர் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு பல்வேறு விதமான சோதனைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி சோதனைகள் நமக்கு வரக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் பார்த்தோம். ஆனால் இப்படியான சோதனைகளில் சிலர் முடங்கி விடுகிறார்கள். இந்த சோதனைகளில் இருந்து அவர்களுக்கு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவது என்பதே சாத்தியம் இல்லாத ஒன்றாக மாறிவிடுகிறது. இப்போ இந்த கொரோனா என்று ஒரு பிரச்சனையின் காரணமாக ஊரடங்கு நிலைமை ஏற்பட்டு விட்டது. அப்ப இப்படி வந்த உடனே பலருடைய தொழிலெல்லாம் இப்போ முடங்கி போச்சு. முடங்கின உடனே அடுத்து என்ன செய்வாங்க, நாம நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு எப்படி திரும்புறது, நம்மளால தொழில் ஆரம்பிக்க முடியுமா, வியாபாரம் பண்ண முடியுமா, நம்ம ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையை நோக்கி போக முடியுமா, மறுபடி நம்ம வறுமைப்பட்டுருவோமா, அல்லது ஏற்கனவே நல்ல செல்வ செழிப்போடு இருந்தோமே அதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சே, இனிமேல் நம்ம எப்படி வாழ்றது என்பது போன்ற கவலைகள் நமக்கு வரலாம். அப்படி வரவே கூடாது.
அதை அழகான முறையிலே எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதுக்கு ஏராளமான மனநிலை பயிற்சிகளே அல்லாஹ் நமக்கு தருகிறான். நாளைக்கு எப்படி நடக்குன்னு தெரியல, அடுத்து என்னுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியல, இப்படிங்கக்கூடிய அந்த முடங்குதல் தன்மை என்பது நமக்கு வரக்கூடாது. எந்த ஒரு துன்பம் நடந்தாலும் அது அல்லாவின் புறத்தில் இருந்துதான் நடக்கிறது என்று உறுதியான மனநிலை நமக்கு வரணும். எந்த துன்பம் வந்தாலும் சரி, என்ன மாதிரியான இடர்பாடுகளை நீங்க சந்திக்கதா இருந்தா கூட அது அல்லாவின் புறத்தில் இருந்து தான் வருகிறது. அல்லாஹ் நினைக்காம நடக்கவே நடக்காது. ஒரு விபத்து ஒண்ணு நடக்குன்னு வைங்க, சாதாரணமாக நோயினால் ஒருத்தர் இறக்கிறார் என்பது வேறு. ஒரு விபத்து, சரியான வாகனத்துல மோதிட்டாரு, நல்லா பார்த்துக்கிட்டு தான் வர்றாரு, வாகனத்துல என்ன செய்யறாரு, ஏத்த மாதிரி வரக்கூடிய லாரியில மோதி இறந்துட்டாரு. இப்ப என்ன செய்ய முடியும்? இறந்துட்டாருன்னா என்ன செய்யறது? இது அல்லாஹ்வுடைய விதியில உள்ளது. அல்லாஹ் எழுதி விட்டான், அவ்வளவுதான். நீ 42 வயசு வரைக்கும் இருந்தது போதும் வா, நீ 40 வரைக்கும் இருந்தது போதும் வா, நீ 30 வரைக்கும் இருந்தது போதும் வா, நீ இதுக்கு மேல் நீ இந்த பூமியில இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஒன்றை நினைத்து விட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரு நினைச்சிட்டாருங்க, எங்க முதலாளி நினைச்சிட்டாரு, நான் என்ன செய்ய முடியுமோம்ல? ஒரு முதலாளி நினைச்சதுக்கே நான் செய்ய முடியாதுன்னு ஒரு ஊழியன் நினைக்கிறான்னா, இறைவன் நினைத்து விட்டால் நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், ஒரு நேரத்தில் நீங்க நல்ல கடை வச்சிருந்திருக்கலாம், வியாபாரம் பண்ணியிருக்கலாம், செல்வ செழிப்போட இருந்திருக்கலாம், பெரிய பரக்கத்தா இருந்திருக்கலாம், எல்லாம் இருந்திருக்கலாம், இல்லை நம்ம சொல்ல முடியாது. இப்போ இல்லையே, இப்போ அல்லாஹ் கொடுக்கலையே. அப்ப என்ன செய்யறது? அல்லாஹ் எங்களுக்கு இதை விதித்து விட்டான் என்ற எண்ணம் நமக்கு வரணும். வந்தாதான் இயல்பு நிலைக்கு நம்மளால் மாற முடியும். குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்லை யுசீபனா இல்லா மா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்திருக்கிறானோ அதை தவிர வேற எதுவும் எங்களை அணுகாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலகட்டத்தில் மதீனாவில் இருக்கும்போது வெளியூர்ல இருந்து சிலர் வருகிறார்கள். அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கணும், குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும், அதற்கு ஏற்றால் போல எங்களுக்கு சிலர் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, நல்ல குர்ஆன் படித்த கிட்டத்தட்ட ஒரு 70 பேரை அனுப்பி விடுறாங்க, நீங்க போய் குர்ஆனை மார்க்கத்தை போய் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இவங்க யாரு அப்படின்னு கேட்டா, காலையில எல்லாம் குர்ஆனை படிக்கக்கூடிய ஆட்கள், குர்ஆனை படிச்சு மற்றவங்களுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஆட்கள், அப்படியான நபித்தோழர்கள். அது மாதிரி வியாபாரம் செய்து ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடிய ஆட்கள், அப்படி முழுவதுமாக இறை வழிபாடில் ஈடுபாடு உள்ள குர்ஆனை மனனம் செய்த 70 நபர்களை இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் நம்பி அனுப்புறாங்க. அங்க என்ன பண்ணிட்டாங்க, வேணும்னே அந்த 70 பேருடைய உயிரையும் எடுத்து விட்டார்கள், காலியாக்கி விட்டார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதரை எப்படி பாதிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. முதலையே எனக்கு தெரிந்திருந்தா நான் இதை அனுப்பாம இருந்திருப்பேனே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வேதனையில என்ன செய்வாங்க? மற்றவர்களாக இருந்தா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவே மாட்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு துன்பம் நடந்த பிறகு எப்படி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும்? திரும்பவே மாட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைத்து அதற்கு பிறகும் அவங்களுடைய இயல்பான பணிகளை செய்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு துன்பமா இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது என்று நீங்கள் உறுதியாக நம்புங்க. கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய துன்பங்களில் இருந்து நீங்கக்கூடிய மன உணர்வுகளை அல்லாஹ் நமக்கு தருவான். இது அல்லாஹ் குர்ஆன்ல 57வது அத்தியாயம் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த பூமியிலோ அல்லது உங்களிடமோ எந்த ஒரு தீங்கு ஏற்பட்டாலும் தீங்கு நடப்பதற்கு முன்னதாகவே அது அல்லாஹ்வினுடைய ஏட்டில் இல்லாமல் இல்லை. ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபிம் மின் கபுல். இந்த பூமியிலே ஒரு தீங்கு உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னதாகவே இறைவனுடைய ஏட்டில் அது இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுக்கு தெரியாம நடக்கல, எது தெரிஞ்சாலும் அல்லாஹ் கிட்ட தான் நடக்குது. அப்போ எந்த துன்பம் நடந்தாலும் சரி, இன்னைக்கு லாக்டவுன்ல நம்முடைய வாழ்க்கைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா
அதெல்லாம் விதியில இருக்கு. விதி குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாகுலனா குவ மௌலானா. இது விதி. விதியை நீங்க சுமந்து தான் ஆகணும். அது வேற வழி கிடையாது. அந்த மாதிரி இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, துன்பத்தில் இருந்து மீள்வதற்கான வழிமுறைகளை கற்றுத்தர்றதை பார்க்கணும். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் கள்ளக்குறிச்சி ஆர்கேஎம் ஷாப்பிங் மால், முரார்பாளையம் அல் பிஸ்மி ஹார்ட்வேர்ஸ் மற்றும் பகண்டை கூட்டோடு அல் பிஸ்மி ஏஜென்சிஸ். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் கொடுங்கையூர் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற துவா செய்யும் மதார் குடும்பத்தார்கள், வள்ளியூர், நெல்லை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறப்பிக்க துவா செய்யும் கல்லிடை குறிச்சி கிளை சகோதரர்கள், நெல்லை மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பொதக்குடி அமீரகம் மற்றும் கிளை சகோதரர்கள், திருவாரூர் வடக்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்தும் நெஞ்சங்கள் அமீர் பாஷா, முகமது அசாருதீன், ரிஸ்வானுதீன், அஹ்னப் ஹாமித் மற்றும் அம்முனி அலி குடும்பத்தார்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் சிட்டி லைன் கோல், தேரா துபாய், வேதாளை கிளை, ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் ஏஆர் ஏஜென்சிஸ், வேதாளை, சிட்டி லைன் ஜெனரல் ட்ரேடிங், ராமநாதபுரம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் ஷம்சுல் ஹக் சாஹிப் குடும்பத்தினர், தங்கச்சி மடம் கிளை, ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டம் ஜாம்பஜார் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் பாடி, ராயல் ஸ்பிரிங், பாபுபாய் மற்றும் குடும்பத்தினர்கள். ஓரிரை கொள்கையை உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கச் செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருச்சி மாவட்டம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் பேட்மான் நகரம் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காந்திபுரம் கிளை கோவை மாநகர் மாவட்டம். ஓரிரை கொள்கையை உலகெங்கிலும் ஓங்கி ஒலிக்கச் செய்யும் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முஸ்தின் என்டர்பிரைசஸ், புருணை மண்டலம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சூளவாய்க்கால் கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் ஆறாமண்ணை கிளை சகோதரர்கள். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் கிளை சகோதரர்கள். அப்ப நிறைய பேருக்கு இந்த எண்ணங்கள்லாம் வரும். அடுத்து என்ன செய்ய போறோமோ, அடுத்து நம்ம வாழ்க்கை என்ன ஆகுமோ, அடுத்து நம்ம கையேந்த வேண்டிய நிலைமை வந்துருமோ, நான் நிறைய சொத்து சுகம் உள்ளவனாச்சே, இப்படியான பல எண்ணங்கள்லாம் வரும். நம்ம ரொம்ப குழப்பிக்கிட்ட தேவையில்லை. எல்லா துன்பங்களும் இறைபுறத்தில் இருந்து வரக்கூடியது என்ற ஒரு சாந்தமான எண்ணம் என்பது நம்மளை இயல்பு நிலைக்கு என்ன செஞ்சிடும், திரும்ப வைத்துவிடும். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 140வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால், அதாவது சஹாபாக்கள் அன்னைக்கு போருக்கு போகும்போது கை கால்கள் உடஞ்சிரும், அதே மாதிரி ரத்தங்கள் வரும், உயிர் போயிடும், இப்படியான துன்பங்களை அவங்க சந்திப்பாங்க. அப்போ இந்த மாதிரி துன்பங்கள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், அவங்களுக்கு மனதைரியத்தை ஊட்டுறதுக்காக, அவங்களுக்கு ஒரு மனதைரியம் அதில் வரணும் அப்படிங்கிறதுக்காக, உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அதை போன்று அவர்களுக்கும் ஏற்படுகிறது. யாருக்கு? இணை வைப்பாளர்களுக்கும் ஏற்படுகிறது. காலத்தை நாம் தான் சுழல விடுகிறோம், காலத்தை நான் தான் நினைச்சிறேன் சுத்த விட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஆனால் அதுல நம்ம என்ன செய்யறோம், யார் நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படிங்கிறதையும், அல்லதீன ஆமனும் எத்தகத மின்கும் சுகதா, உங்களிலே நம்பிக்கை கொண்டவர்கள் யார், சகீது உடையவர்கள் யார் என்று உங்களை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் உங்களுக்கு இந்த சோதனைகள் வருகிறது. அப்போ ஒரு சோதனை வரும்போது அவங்களுக்கும் உயிரிழப்பு ஏற்படுகிறது, அவங்களுக்கும் பல காயங்கள் ஏற்படுகிறது, உங்களுக்கும் சில உயிரிழப்பு ஏற்படுகிறது, உங்களுக்கும் சில காயங்கள் ஏற்படுகிறது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், அவர்கள் அதன் மூலமாக இழிவை அடைகிறார்கள், நோவினை செய்யப்படுகிறார்கள். உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோயினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களிலே யார் நம்பிக்கை கொண்டவர்கள், அதே போல உங்களிலே யார் ஷஹீதுகள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக ஏற்படுத்துகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகிறது என்ற ஒரு ஆழமான எண்ணம் நமக்கு வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஇ யம்சஸ்கல்லாஹு பிலுர்ரின் ஃபலா ஹாஷிஃப லஹு இல்லா ஹுவ, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பத்தை நாடிவிட்டால் அவனை தவிர நீக்கக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ் உங்களுக்கு ஒரு இன்பத்தை தந்துவிட்டால், இன்பத்தை தந்தாலும் அவன் தான், துன்பத்தை தந்தாலும் அவன் தான். ஒரு துன்பத்தை அல்லாஹ் தந்துவிட்டால் அவனை தவிர நீக்கக்கூடிய ஆளே கிடையாது.
அல்லாஹ் எங்களுக்கு இந்த பிரச்சனையை தந்துட்டான், அவன் நினைச்சாதான் சரியாகும், அவன் தந்த பிரச்சனையை அவனை விட்டா வேற யாரும் நீக்க முடியாது. இப்படி நினைக்கும் போது நமக்கு எப்படி மனசோர்வு வரும், எப்படி நமக்கு கவலை வரும், எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து மீளாம இருப்போம்? அல்லாஹ் மேல பழிய போட்டு போயிட வேண்டியதானே, இறைவன் மீது பழிய போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னைக்கு நான் சொன்னா இல்லையா, துபாயில ஒரு பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, இந்த ஒரு சின்ன பிரச்சனையில அதை எதிர்கொள்ள தெரியாம தற்கொலை பண்ணிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா 40 ஏக்கர் அளவுல இடம் இருக்கிறது. அவ்வளவு இடங்களை வைத்திருக்கக்கூடியவர் இதை அனுபவிக்க முடியாம இறக்குறாருன்னா இந்த நிலைக்கு அவர் எப்படி அடைகிறாரு? துன்பத்தை சந்திக்கும் போது அதை எப்படி சந்திக்கணும்னு தெரியல. அல்லாவின் புறத்திலிருந்து வந்தது என்று நினைத்தால் கண்டிப்பாக நமக்கு என்ன வராது, மனசோர்வுகள் வராது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 59வது வசனத்துல மறைவானவற்றின் திறவுகோல் அல்லாவிடமே உள்ளன, அவனை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். மறைவானதுங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நாளைக்கு என்ன நடக்கும், நாளை கழிச்சு என்ன நடக்கும், இப்படியே இருப்போமா, நாளைக்கு வேற மாற்றங்கள் வருமா, இதை விட சிறந்த வளர்ச்சி அல்லாஹ் தரலாம், என்ன வேணாலும் தரலாம். நமக்கு ஏற்பட்ட இடர்பாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் அல்லாஹ்க்கு தான் தெரியும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மறைவானவற்றின் திறவுகோல் அவனிடமே உள்ளன, அவனை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிகிறான். ஓர் இலை கீழே விழுந்தாலும் சரி, ஒரே ஒரு இலை கீழே விழுந்தாலும் சரி, அவன் அறியாமல் இருப்பதில்லை. பூமியில் இருக்கக்கூடிய இருள்களிலும் உள்ள விதையானாலும் ஈரமானாலும் காய்ந்ததானாலும் இறைவனுடைய ஏட்டில் இல்லாமல் இல்லை. அப்ப இறைவனுக்கு மறைவானது தெரியும். இறைவனுடைய புறத்தில் இருந்துதான் நமக்கு சோதனைகள் வருகிறது. இறைவனுக்கு தெரிஞ்சுதான் இது நடக்குது. ஒரு இலை விழுந்தா இறைவனுக்கு தெரியும் சொன்னா நமக்கு வர்ற துன்பம் தெரியாம இருக்குமா? ஒரே ஒரு இலை வானிலிருந்து கீழே விழுந்தால் கூட இறைவன் தெரிந்தவனாக இருக்கிறான். அப்படிங்கும் போது நமக்கு வர்ற துன்பம் இறைவனுக்கு தெரியாம இருக்குமா? அப்ப இறைவனுக்கு தெரிஞ்சு நடக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? இறைவன் நாடினால் அந்த துன்பத்தை நீக்கிடுவான். அப்படிங்கிற மன உணர்வுகள் நமக்கு வரும்போதுதான் கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில் இயல்பு நிலைக்கு நம்மளால் வர முடியும். போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு, 2 மாசம் வீட்டுல இருந்தா என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கலாமா? இவ்வளவு பெரிய உலகத்தை படைச்ச இறைவன் 2-3 மாசத்துல நம்முடைய வாழ்க்கையை முடக்கி விட்டால் உலகமே முடிஞ்சு போகும், இனிமேல் என் வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறது ஒரு மூமினுடைய நினைப்பாது? ஒரு மூமின் அப்படி நினைப்பார்களா? அல்லாவை நம்பக்கூடியவர்கள் நினைப்பார்களா? அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு சோதனை வருதுன்னு நினைக்கக்கூடியவன் எப்படி தன்னுடைய தன்னம்பிக்கையில் இழப்பான்? நினைக்கவே மாட்டான். அப்போ அல்லாஹ் எவ்வளவு சோதனைகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருப்பான். நாம என்ன செய்யக்கூடாது? அல்லாவின் புறத்தில் இருந்துதான் சோதனை வருகிறது என்ற ஆழமான நம்பிக்கை வந்தால் கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்துல என்ன வராது? தளர்வு வராது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய பெண்மணி, வளர்த்த பெண்மணியை அவங்கள தப்பா அழைக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகல. பெண்கள் அழைப்பதை விட எனக்கு இந்த சிறைச்சாலை மேலு அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. சிறைச்சாலையில கிடக்குறாங்க. எத்தனை நாள் கிடக்குறாங்க? எத்தனை வருஷம்னு குர்ஆன்ல சொல்லப்படல, ஆனா நெடுநாள். எந்த தப்பும் செய்யாம ஒரு இறை தூதர் ஒரு சிறைச்சாலையில போய் சிக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அவங்க மன உணர்வை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடமிருந்து வகி வருகிறது. அப்படியான ஒரு இறை தூதர் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் அந்த சிறைச்சாலையில இருக்கிறாங்கன்னா எப்படி விளங்கியிருப்பாங்க அவங்க? அல்லாஹ் விதித்து விட்டான், அவ்வளவுதான். அல்லாஹ் நாடி விட்டான். அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்றை அதிலிருந்து விலகுவதா இருந்தா அல்லாஹ் தான் என்ன செய்யணும்? நம்மளை ரிலீஃப் செய்ய வேண்டும் என்று அவங்க விளங்குனதுனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய பொறுமையோடு அவங்க வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அழகிய வரலாறுங்கிறான். அல்லாஹ் அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்றதுக்கு காரணம் அதுதான். தன்னுடைய வேதத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது உகது போர்ல தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலைமை வந்துருது. நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த சோதனையை எப்படி எதிர்கொண்டாங்க, யாருடைய உள்ளத்திலே நோய் இருந்ததோ அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி?
பின்னர் கவலைக்கு பிறகு, போர்ல தோத்தாச்சு, ஒரு கவலை ஏற்பட்டு விட்டது. அந்த கவலைக்கு பிறகு ஒரு சிறு உறக்கத்தை நாம் கொடுத்தோம். அது உங்களில் சில பேருக்கு வந்தது. சில பேருக்கு அவங்களுக்கு கெட்ட எண்ணம் உள்ள எண்ணம் சரியில்லை. அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாவை பற்றி அறியாமை கால எண்ணம் கொண்டார்கள், ஜாகிலியா கால எண்ணம் கொண்டார்கள். நாம் உண்மையான மார்க்கத்தில் தான் இருக்கிறோமா என்று அவர்கள் கேட்டார்கள். மனித வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பருவம்தான் முதுமையாகும். இப்பருவத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தேவை பிள்ளைகளின் ஆதரவும் அரவணைப்பும் தான். ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் பெற்றோர்களை கைவிட்டு கந்தல் துணியுடன் அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களாக, கூன் விழுந்த முதுகுடன் புலி விழுந்த கன்னத்துடன், கூடவே அவர்களின் முதுமை எனும் முதுகில் சவாரி செய்கின்ற நோய்களுடன் வீதியில் நாதியற்றவர்களாக ஆதரவிற்காக அலைவது நம்முடைய இதயங்களை ஒரு நிமிடம் நொறுங்கச் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றார் நடத்தும் முதியோர் இல்லத்தில் அவர்கள் தங்களது இறுதி கட்டத்தில் அடைக்கலமாகி ஈமானை இழப்பது நம்மை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது. இத்தகைய ஆண் பெண் முதியோர்களின் பிரச்சனைக்கு விடை காணும் விதத்தில் அவர்களுக்கு ஓர் அடைக்கலமாகவும் 24 மணி நேர மருத்துவ மனிதநேய சேவையுடன் கூடிய ஈமானுடன் மரணிக்கச் செய்கின்ற ஓர் இஸ்லாமிய சரணாலயமாகவும் உதயமானதுதான் அர்-ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லமாகும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகின்ற மனிதநேயம் காக்கின்ற இந்த சேவை நிறுவனத்திற்கு உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத் தொகைகளையும் வாரி வழங்கி வல்லோன் அல்லாஹுவின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 78274827, இந்தியன் பேங்க், IFSC கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 அப்படின்னு கேக்குறாங்களா? ஏன் நம்ம தூக்கப்படலாமா, நாம கொல்லப்படலாமா, நமக்கு வெற்றி இல்லாம போகலாமா, நமக்கு துன்பம் வரலாமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருதான். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்கும் போது அவங்க தூங்கிட்டாங்க, நோய் உள்ளவங்களுக்கு வரமாட்டுக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நான் உண்மையான மார்க்கத்தில் இருக்கிறோமா, ஜாகிலியா காலத்துக்கு போயிட்டாங்க. அப்படின்னு என்ன, அப்போ அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா இப்படியான எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். அப்படியான ஒரு ஜாகிலியா காலத்தினுடைய எண்ணத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அப்படி சென்று விட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நாம் உண்மையான மார்க்கத்தில் இருந்திருந்தால், நமக்கு அதிகாரம் இருந்திருந்தால், நமக்கு சிறிதேனும் வெற்றிகள் கிடைச்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிறாங்களாம். சின்ன வெற்றியாவது நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உங்களிலே யார் கொல்லப்பட வேண்டும் என்று விதியாகிவிட்டதோ, விதிக்கப்பட்டிருக்கிறதோ, அவர்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் வந்தே தீர்வார்கள். நீ வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்க வந்துருவீங்க. நீங்கள் இருந்தாலும் கொல்லப்பட வேண்டும் என்று யார் விதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் களத்தில் சென்றிருப்பார்கள். உங்கள் உள்ளங்களில் உள்ளதை சோதிப்பதற்காகவும் உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தவும் அல்லாஹ் விரும்புகிறான். நீங்க சாகணும்னு முடிவெடுக்க உங்களுடைய விதி அல்லாஹ் முடிவாக்கிட்டான்னு சொன்னா, நீங்க வீட்டில் இருந்தாலும் வந்திருப்பீங்கிறான் அல்லாஹ். நீங்க கோட்டையில இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நீங்க வந்துருவீங்க. உங்களுக்கு மரணம் நடந்தே தீரும். நீங்க வீட்டில் இருக்க முடியாது. போரிலே உங்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டால் அதன் மூலமாக உங்களை தூய்மைப்படுத்த அல்லாஹ் விரும்புகிறான். உங்களிலே நம்பிக்கை கொண்டவர்களை அடையாளம் காண விரும்புகிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, இறைவன் புறத்தில் இருந்துதான் சோதனை வருகிறது என்று நினைத்தால் நமக்கு எப்படிங்க சோர்வு வரும், எப்படி கவலை வரும், எப்படி நாளைக்கு அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோங்கிற எண்ணங்கள் வரும், ஏன் குழப்பம் வரும், எல்லா பணமும் செலவாகி போச்சு என்ன ஆகுமோங்கிற கவலை எப்படி வரும்? எல்லாமே இறைவன் புறத்தில் இருந்து நடக்கிறது. இறைவன் தான் நடத்துகிறான். கண்டிப்பாக இறைவன் தன்னுடைய அருளை அடைக்கக்கூடியவனாக இல்லை, அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், விசாலமானவனாக இருக்கிறான். நம்மளை சோதிக்கிறான், நம்ம உள்ளங்களை என்ன செய்கிறான், சோதிக்கிறான் என்று இருந்தால் கண்டிப்பா நமக்கு என்ன வராது, எந்த விதமான ஒரு நெருக்கடியும் நமக்கு வராது. அப்ப எல்லா விஷயங்களும்
அல்லாஹ் அறிந்து நடக்கிறது என்று நாம் நினைக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய சோதனைகளை நம்மளால் இலகுவாக கடக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அது 40 நாட்கள் ஆன பிறகு அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புகிறான். அவருடைய செயல்பாடு என்ன, அவர் என்ன செய்யணும், அவருக்கு என்ன செல்வம், அவருடைய மரண வேலை எப்போ, அவர் நல்லவரா கெட்டவரா, எல்லாத்தையும் அந்த வானவரை கொண்டு எழுத சொல்றான். அப்ப இந்த உலகத்தில் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா தீங்குகளும் முன்னதாகவே எழுதப்பட்டு விட்டது, அது ஏட்டில் இருக்கிறது. அப்போ 3 காலங்களையும் அறிந்த இறைவன் முக்காலங்கள் இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அவனுடைய சிஸ்டத்துல இருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்கு, புதுசா ஒன்றும் நடக்கல. அப்போ இதை விளங்கும் போது நமக்கு மனசுல என்ன வரணும், அல்லாஹ் நாடி இருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, ஒருவர் சொர்க்கத்துக்குரிய செயலை செய்து கொண்டே வருவார், அவருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரே ஒரு முழம் அளவுக்கு தான் இருக்கும், அந்த அளவுக்கு அவர் செஞ்சுக்கிட்டே வருவார். திடீர்னு பார்த்தா அவர் நரகத்துக்கு போயிடுவாரு. ஏன், விதி முந்திக்கிடும். அதே மாதிரி ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே வருவார், நரகத்துக்கு போகக்கூடிய எல்லா காரியங்களையும் செஞ்சுக்கிட்டே வருவார், நரகத்துக்கும் அவருக்கும் ஒரே ஒரு முழம் அளவுக்கு தான் இருக்கும். திடீர்னு அவர் என்ன செய்வாரு, நற்காரியங்களை செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. ஏன்னா அவருடைய விதி முந்தி விட்டது, எழுதப்பட்ட விதியின்படி அவர் வந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறத நம்ம பார்க்கலாம். அப்போ அல்லாஹ் நமக்கு என்ன விதித்திருக்கிறானோ அதுதாங்க. இறந்து போன காலங்களை எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அன்னைக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, நான் அங்க போகாம இருந்திருந்தா கொரோனா எனக்கு வராம இருந்திருக்கும், இங்க போகாம இருந்தா இப்படி நடந்திருக்கும், இப்படி செய்யாம இருந்தா அப்படி ஆயிருக்கும், அவரு தப்லீக் ஜமாத்துக்காரங்க டெல்லியில போய் கலந்துக்கிடாம இருந்திருந்தா கொரோனா தமிழகத்துக்கு வராம இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு அறிவார்ந்தவங்க சொல்ல மாட்டாங்க. நடந்த அனைத்துமே விதியின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து முடிந்த அனைத்தையும் ரிமூவ் செஞ்சிட வேண்டியதான், நம்மளை விட்டு அது கடந்து சென்று விட்டது. நடக்க இருக்கக்கூடியது நம்மிடத்தில் இருக்கிறது, அதுதான் நம்ம அதை நினைச்சுதான் நம்ம என்ன செய்யணும், பயணிக்கணும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. புகாரில 3409வது ஹதீஸ்ல வருது. அதாவது என்னன்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விவாதம் பண்ற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ மூசா நபி சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை கரெக்டா நடைமுறைப்படுத்தி சரியா நடந்திருந்தீங்கன்னா நாங்க இவ்வளவு பெரிய இடர்பாடுகளை சந்திச்சிருக்க மாட்டோமே. இப்போ நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினதுனால தானே நாங்க இப்படி எல்லாம் சந்திச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாங்க, மூசாவே, உங்களுக்கு வேதத்தை தந்திருக்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஏட்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க. இது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டது. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாவம் செய்ய நாடிவிட்டார்கள் என்பது அல்லாஹ்வின் புறத்தால் எழுதப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த ஒரு துன்பங்கள் நடந்தாலும் இறைவன் இப்படி நாடி விட்டான், இறைவன் நாடியது இப்படி நடக்கிறது, இறைவன் நாடி இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும், அல்லாஹ் நாடிய ஒன்றின்பால் நம்ம போகிறோம், அடுத்து எப்படி நடக்கணுங்கிறது அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்களை இறைவனுடைய சன்னிதானத்தில் நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், ஒப்படைத்து விட வேண்டியதான். அதே போல பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா விதி விஷயத்தில் நமக்கு சர்ச்சைகள் வரக்கூடாது. இப்போ அல்லாஹ் நாடினதுனால தான் நடக்குது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் அல்லாஹ் மேல போடணுங்கிறதுனால நம்ம குர்ஆன்ல இருக்கக்கூடிய விதி சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் முரண்பாடாக ஒண்ணுக்கொண்ணு மோத விடக்கூடாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹாபாக்கள்ல பேசிக்கிட்டாங்க என்னன்னு, அதாவது எல்லா விஷயமும் அல்லாஹ்வால தான் நடக்குது அப்படின்னு ஒரு சாரார் சொல்ல, இன்னொரு சாரார் சொல்றாங்க இல்ல உங்கள் செயல் உங்களால தான் சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அப்படின்னு சஹாபாக்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு மோத விடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள், இது போன்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒன்றை ஒன்று மோத விடக்கூடாது. அல்லாஹ் நீங்க விதியை மோத விடுவது என்பது முந்திய காலகட்டத்தில் இப்படி மோத விட்டவர்கள் தான் வம்பாக போய்விட்டார்கள் என்று சொல்லியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. விதியினால் ஏற்படக்கூடிய நன்மை என்னன்னு சொன்னா, அனைத்து செயல்களையும், முடிந்து போன அனைத்து செயல்களையும்
இறைவன் புறத்தில் இருந்து நடக்கிறது என்று ஆழமாக நம்பும் போதுதான் நாம் நம்முடைய மனவேதனைகள், கவலைகள், துன்பங்கள், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடி உணர்வுகளிலிருந்தும் நாம் மீளக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்து எதிர்காலங்களில் மிகச்சிறந்த ஒரு செயல்பாடுகளை நம்மளால் ஆரோக்கியமாக செய்ய முடியும். எனவே நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டு புதிய வாழ்க்கைக்குரிய பயணத்துக்குரிய நன்மக்களாக வணக்க வழிபாடுகளின் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.